ஓகே, இன்றைக்கு தேவனை எப்படி கனப்படுத்துறது? How to honor God. என்னுடைய வாசிக்கலாம். நீதிமொழிகள், Proverbs chapter 3 verses 9. மைக்ல சிஸ்டர் என்னைக்குமே யூ ஷுட் இங்கிலீஷ்ல வாசிக்கல, நெக்ஸ்ட் நீங்க தமிழ்ல வாசிங்க. எஸ். Honor the Lord with your wealth and possession, and the best part of everything. 10. Yes, hallelujah. Then he will fill your barns. அப்படின்னா உங்க ஜாடியை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நிரப்புறார். hallelujah. பைபிள் சொல்லுது honor the Lord with your wealth. hallelujah. ஆண்டவர் முதல் விஷயத்துல ஒரு கிறிஸ்டியானிட்டி எப்படி செக் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, first thing God wants an honoring from them by their wealth. கடவுளுக்கு காசு வேணுமா? கடவுளுக்கு காசு கொடுத்தா தான் நம்மளை ஆசீர்வதிக்குவாரா? என்ன கேட்டீங்கன்னா, கடவுள் blessed, he is already been blessed. நீங்க blessing ஆகணும்னா, உங்க பாத்திரம் நிரம்பி வளரணும்னா, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க தடையா இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அதுதான் ஆனர்ன்றார். ஐ மீன் அல்லேலூயா. ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆதியாகமம்ல 2 பேர் ஆண்டவரை கனப்படுத்த வந்தாங்க. ஒருத்தர் பேர் ஆபேல், ஒருத்தர் பேர் சொல்லுங்க ஆபேல், காயின். 2 பேரும் ஆண்டவரை கனப்படுத்தணும் என்ன பண்ணாங்க? வந்தாங்க. ஆனா ஆண்டவர் 2 பேரோட காணிக்கையும் பார்த்தாரு. ஏற்றுக்கொண்டது யாரது? யாரது காணிக்கை ஏற்றுக்கொண்டாரு? ஆபேலோட காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இவனை கனப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைச்சு ஆண்டவர் இவரை கனப்படுத்தினார். காயினோட காணிக்கை கர்த்தர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ள. ஏன்? யாராவது சொல்லுங்க. நீங்க முறுமுறுத்தோடு கொடுத்தார். அடுத்ததாக பைபிள் சொல்லுகிறது 2 பேரும் காணிக்கை எடுத்துன்னு வந்தாங்க. ஆனா ஆபேல் கொடுத்ததுல காயின் கொடுத்ததுல 2 விஷயம் இருக்குது. 2 பேரும் கனப்படுத்தணும்னு வந்தாங்க. But God accepted one person's offering and other person's offering he never expected. அது எதிர்பார்க்கல அவர். ஏன் அப்படின்னு சொன்னா, the way you honor God has to be the best. Has to be the best. Hallelujah. நல்லா சொல்லுங்க hallelujah. பைபிள் சொல்லுது, நீங்க ஏன் இன்னும் ஆசீர்வாதமா அவளை ஏன் உங்க ஜாடை இன்னும் நிரம்பி விளையலனா, I want to tell you, you are not a blessing to God's kingdom. நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதமா இல்லைன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். This is the principle. இது ஒரு விதை. இந்த விதையை விதைச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஒரு மரமா வாழ்ந்து அது உங்களுக்கு கனி தரும். கர்த்தர் தர மாட்டார். பைபிள் சொல்லுது, என்னை சோதித்து பார், test me and I will open the doors of heaven. Hallelujah. என்னை சோதித்து பார், நான் வானத்துல இருக்கிற பரலோகத்திலிருந்து இருக்கிற கதவுகளை தரப்பார். Hallelujah. அப்பனா சில கதவுங்க ஏன் உங்க லைஃப்ல மூடப்பட்டுக்குதுன்னா, நீங்க இன்னும் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். வாசிக்கலாம். மலாக்கி 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மலாக்கி 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனதராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னை சோதித்து பார் இதெல்லாம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படி, ஏன் உங்க பாத்திரம் நிரம்பி வளையாததுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்,
You don't know how to honor God. You don't know how to honor God. நான் என்னைக்குமே சொல்றேன் பாருங்களேன், பைபிள் சொல்லுது, நீங்க எதுல என்னை திருடுகிறீங்கன்னா என்னுடைய தசம பாகத்திலையும் என்னுடைய காணிக்கையிலும் என்னை திருடுகிறேன். அப்போ நான் தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய blessings நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, தடையா இருக்காதீங்க. நம்ம சர்ச்சில் நான் பார்த்துக்கிறேன், போன சர்வீஸ்க்கு வந்தாங்க ஒரு சிஸ்டரு. அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழப்பட்ட ஒரு குடும்பம், ரொம்ப ஏழப்பட்ட ஒரு குடும்பம். அவங்க ஆரம்ப காலத்தை நம்ம சபைக்கு வரும்போது அப்படி இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய காணிக்கையெல்லாம் நான் பார்க்குவேன், ஐ வில் பி வெரி ஷாக், ரொம்ப ஷாக்கு. அவங்க ரொம்ப ஏழப்பட்டுங்க, ஆனால் ரொம்ப ஷாக்காக செய்வாங்க அவங்களாம். நான் கேட்குவேன், சிஸ்டர் இஸ் இட் ஃபைன், உங்களுக்கு பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்குவேன். பிரதர், எங்களுக்கு எப்படி நடந்துங்குது எங்கள் லைஃப்னே தெரில, விதவிதமான கதவுகளை கர்த்தர் எனக்கு திறந்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா! நல்ல கையை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. You test me and I will open the doors for you ன்கிறார். So when you honor God with your possession and money and wealth, God will not give you car. பைபிள் சொல்லுகிறது, நீ என்னை கனப்படுத்தினா என்ன சொல்லுகிறார், என்ன பண்றாரு, என்ன சொன்னேன், நான் கதவை திறக்கிறேன். So when you give to God, offering நீங்க கொடுக்கும்போது ஆண்டவர் ரிட்டர்ன் உங்களுக்கு ஆஃபரிங் தர மாட்டார், காசு தர மாட்டார், கோல்டு தர மாட்டார், கார் தர மாட்டார், வீடு தர மாட்டார். வீடு வாங்கிறதுக்கு வழியை கர்த்தர் உண்டாக்குவார். அந்த கதவை கர்த்தர் திறந்து அது மூலமா உன் வீடை கர்த்தர் சந்திக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா! நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா! அதுதான் பைபிள் சொல்லுது, I will open the doors நிக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு சில டோருங்க மூடப்பட்டுக்குது. You are trying it but it's not opening. It is because it is locked, man. ஹலோ, பூட் போட்ட கதவை போய் திறனா யார் திறக்குவா? அது அவர் வந்தா தான் திறக்க முடியும். அவர் திறக்கணும்னா நீங்க அதை செய்யணும். எதை செய்யணும்னா டெஸ்ட் பண்ணுங்கன்றாரு. நம்ம சர்ச்சில் பியூட்டிஃபுல்லான சோல்ஸ் கேட்குறாங்க. ஐ ரியலி வாண்ட் டு என்கரேஜ் யூ. ஒரு வசனம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணாங்களா, அது சாரி 3 Proverbs 3:9 honor the Lord with all your possession and first fruits. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அவங்களா, ஹானர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் if your salary is being credited, first you should not pay the loan, first you should not pay the rent, first you should not buy cosmetics. first போய் ரேஷன் வாங்க கூடாது. first one who honors God will always remember first God. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா? MBBS படிச்சவங்க சொமேட்டோ வேலை செஞ்சுங்கிறாங்க, இன்ஜினியர் படிச்சுங்க ஸ்விக்கியில் செஞ்சுங்கிறாங்க. வேலை செஞ்சுங்கிறவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோவில் செஞ்சுக்கிறவங்க கெட்டவங்க நான் சொல்லலை, வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல, படிச்சுக்கிறாங்க ஆனா கிடைக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, 10th ஃபெயில் ஆகுவீங்க, 2nd PUC பாஸ் ஆகிக்குவீங்க, ஜஸ்ட் பாஸ் ஆகிக்குவீங்க, ஒருவேளை ஸ்கூல்லேயே கோட்டை விட்டுக்குவீங்க. உங்க ஃபேமிலி பாருங்க எப்படி ரன் ஆயிங்குதுன்னு. காலையில் ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாரு, நான் 10th ஃபெயிலு, ஆனால் நான் எடுக்கிற இன்டர்வியூங்க எல்லாமே பிகாம் பாஸ் ஆனவங்க. நான் சொன்னேன், this is not your door man, it's God's door. ஹல்லேலூயா! நீ அவரை கரெக்டா சோதிக்கிறபடியா, நீ அவருக்கு செய்யறபடியால் அவர் திறக்கிற கதவு எப்படி இருக்குன்னா, நீ அந்த இடத்துல ஆளுகை செய்யற மாதிரி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா! இன்னைக்கு வறுமைக்கு காரணமே நீங்க தான், பேய் இல்லை, நீங்க தான். யார் புதுசாக சவுண்ட் வருது, என்னப்பா ஹெவி ஆயிட்டுக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இல்லை எல்லா குழந்தை சவுண்ட் எனக்கு கரெக்டாக தெரியும், கண்டுபிடிக்குவேன். இவர் கொஞ்சம் புதுசாக வந்துக்கிறார். ஆமென். ஓகே, கவனமாக தெரிஞ்சுக்கங்க. என்னை சோதித்து பார், நான் மேலே இருக்கிற கதவுகளை திறக்கிறேன். இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னா ஒரு கதவு வேணும், ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனோன்னா ஒரு கதவு வேணும், சர்ச்சுக்குள்ளே வேணும்னா ஒரு கதவு வேணும், வாழ்க்கையை நடத்தணும்னா கூட ஒரு கதவு இருக்குது தெரியுமா? அந்த டோர் யாரும் திறக்க முடியாது, அதுக்கு திறக்கிறதுக்கு ஒருத்தருக்குல தான் முடியும். அது யாரு தெரியுமா? அந்த உலகத்தை படிச்ச ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவரே.
நீங்க பாருங்க, படிச்சவங்களுக்கே வேலை இல்லைன்னா, நான் தான் சொல்றேன் பாருங்க, என் பிரசங்கத்தை வந்து கேட்டுங்கிறீங்க பாரு, நீங்களா ரொம்ப நல்லா இருங்க. வீடியோல கூட ரொம்ப பேர் பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா இருங்க. நல்லா யார் தெரியுங்களா? என்ன நேற்று ஒரு பாப்பா கேட்டுச்சு, 10th பாஸ் ஆகிட்டீங்களா? நான் 2 வாட்டி எழுதினேன். செகண்ட் பியூசி 2 times, 7th 2 times, பிகாம் 6 times. என்ன நான் இவ்வளோ படிச்சிங்களா? அவ்வளோ வாட்டியும் ஃபெயில் ஆகிக்கிறேன். ஆனால் நீங்கள் சும்மா கேட்குறேன், நீங்களாம் பாருங்க எனக்கு நல்லா படிச்சுக்குவீங்க. ரொம்ப பேர் நீங்கள் நம்ம கேஸ் தாவா பார்க்குறத பார்த்தா இல்லையா படிச்சுக்குவீங்க நீங்களா. ஆனால் இன்னைக்கு தேவன் வார்த்தை கேட்கத்தான் வந்துக்கிறீங்க. ஆனால் ஏன் என்கிட்ட வந்து உக்காந்துங்கிறீங்க? பார்த்தீங்களா? டெஸ்ட் பண்ணீங்களா? ஏன் தெரியுமா? இது நான் திறக்கல, இது இந்த கதவு அவர் திறந்தது. இது எனக்கு தெரியாத இருந்துச்சு, ஆனா அவருக்கு தெரியபடியாய் கர்த்தர் இந்த கதவை திறந்தார். ஹல்லேலூயா. பேதைகளை கொண்டு தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தார். எப்போ தெரியுமா? when you test him, you have to test him, the doors which has been shut. நீங்க பாருங்களேன், ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தணும்னு நினைக்குவாங்க. சேலஞ்ச் பண்றவங்களுக்கெல்லாம் சேலஞ்ச் பண்றேன், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தா கூட இவ்வளவு தான் நடத்த முடியும், அதுக்கு மேல கதவு முடியாது, அதுக்கு மேல ஒருத்தர் நினைச்சா மாற்றம் தான் முடியும். ஹல்லேலூயா. அது யாருன்னா நம்ம இயேசு ஒருத்தர் தான். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, first fruit of all your increase. If your salary has been increased, your offering should be increased, your tithe should be increased, your honor should be increased. First, எனக்கு இந்துஸ்ங்களை ரொம்ப இஷ்டம் அந்த விஷயத்துல, முஸ்லீம்ஸ்களை ரொம்ப இஷ்டம், கிறிஸ்டியன்ஸை பார்த்தா தான் கோவம் வரும் எனக்கு. இந்த மாதிரி பாஸ்டர் நீங்க பார்க்க மாட்டீங்க. பட் ஐ வாண்ட் டு டெல் த ட்ரூத், இல்லையா? நான் பிரதர்ஸுங்க இந்துஸுங்கள்ட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிரதர்ஸுங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது சாப்பாடு பண்ணாங்கன்னா மொதல் போய் கடவுளுக்கு மேலே காக்கா கழிச்சிட்டு வருவாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் மிச்சம் மீதி சோறத்தை சர்ச்சைக்கு எடுத்துன்னு வருவாங்க. பார்த்துக்கிறியா? தீஜை சோறை சூடு பண்ணி பாஸ்டருக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்கலான்னு வருவாங்க. சூப்பராக வருவீங்க நீங்களாம், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வருவீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் எதனா கொடுத்துக்கலாம், ஆனால் இதுக்கு மேலே தெரியாத வரைக்கும் கர்த்தர் தெரியாத தவறு என்ன பண்ணிடுறாரா? மன்னிச்சிட. தெரிஞ்சு செய்தீங்கன்னா வேர் இஸ் மை ஹானர்னு கடவுள் கேட்குறாரு. மாடுக்கு தெரியுது அது எஜமான் யாரு, கழுதைக்கு தெரியுது அதோட எஜமான் யாரு, எனக்கு குடிக்க வேண்டிய மரியாதை எங்கன்னு கடவுள் கேட்கிறார். That is why I love Muslims. That is why I love Hindus. அவங்கெல்லாம் அவங்க கடவுளுக்கு கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்களா? பூஜாரி வந்து சொன்னார்னா ஆப்பிள் வாயின் வானா போய் 50 ரூபாய் ஆப்பிள் எல்லாம் சூஸ் பண்ணி சொத்தெல்லாம் எடுத்துன்னு வர மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கப்பா கடவுளுக்கு கொடுக்கணும்னு வாங்க. நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் ரசல் மார்க்கெட் போகலாம், அவங்க தான் கம்மியில கிடைக்கும். அதே கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க பையன் பார்க்க பெஸ்டானது கொடுக்கணும். பொண்ணு போ, அப்பதான் பொண்ணை கரெக்ட் பண்ணலாம், பையனை கரெக்ட் பண்ணலாம். அந்த காணிக்கை கடவுள் என்ன பண்றது இல்ல, காயினோட காணிக்கை ஏன் தெரியுங்களா? You should always first think God. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் மட்டும் உங்க லைஃப்ல வரலன்னா இதெல்லாம் வந்துக்காதுன்ற. நான் சொல்றேன், எனக்கு வந்துக்காது. இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு நல்ல துணி போறதுக்கு காரணமே இந்த படிக்காதவனுக்கு, இந்த வேலை வெட்டி இல்லாதவனுக்கு இயேசு தான் காரணம். இந்த துணியை போடணுன்ற ஒரு கதவை திறந்ததே இயேசு தான். எனக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நான் போடுவேன்ற. அதுக்கு தான் நீ அல்லேலூயாவே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு தெரியும், பிரதாப் சொல்லவே மாட்டேங்கிறார். அல்லேலூயா. பட் ஸ்டில் ஐ வில் wear it. It's because God gave me. Hallelujah. எனக்கு கடவுள் என்ன ஏன் பிளஸ் பண்ணிங்கிறார் அப்படின்னா, நான் ஒன்று சொல்லிட்டா, நான் ஒன்றில் ரொம்ப கரெக்டாகுவேன். எங்கே போனாலும் ஆண்டவர் முன்னாடி வைக்குவேன், மிச்ச ஜனங்களெல்லாம் பின்னாடி வைக்குவேன். அது நானாக இருந்தாலும் சரி, என் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, என் பிள்ளையாக இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இஸ் மை காட், நெக்ஸ்ட் இஸ் மை ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் இஸ் மை காட். 31st நைட் எனக்கு வந்துச்சா காசு, என்கிட்ட காசு ரெடி பண்ணனா, பி ப்ரிப்பேர்ட். When you come to church, be prepared with honoring God.
நான் ஒரு நியூஸ் பேப்பரை படித்தேன். ஒரு நைஃப் எடுத்துன்னு போயிட்டு, கோல்டு நைஃப் எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு அவங்க கடவுளுக்கு. ஒரு பார் ஓனர் அவங்க கடவுளுக்கு என்னத்தில் கொடுத்துன்னுக்கிறார் தெரியுமா? தங்க கத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்க கோயிலுக்கு கொடுத்துன்னுக்கிறாரு. நான் சொல்லிட்டு வர, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பேர் தான் என் பிஸ்னஸ் பெருகிச்சுன்றார். நம்ம ஆளுங்கெல்லாம் பழைய 10 ரூபாய்க்கு பாருங்க. நான் கேட்குறேம்மா, 10 ரூபாயில் ஊழியம் என்ன நடக்கும்? நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு 10 ரூபாய் பிளெஸிங் ஆண்டவர் கொடுத்தா போதுமா? 10 ரூபாயில் வர பாஸ்டருக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்க முடியாது தெரியுமா? ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள்லாம் நாங்கள்லாம் கடவுளுக்காக வாழ்ந்துங்கிறோன்னு. கடவுள் பேரை சொத்து வாழ்ந்துங்கிறீங்க. கடவுளுக்காகலாம் வாழ்ந்தேன்னு இல்லை. கடவுளுக்காக வாழ்ந்துங்கிற என்றைக்குமே கடவுளை வைக்குவாங்க. அல்லேலூயா. பட் மை சர்ச் பீப்புள், தேர் லாட் ஆஃப் த பீப்புள், ரொம்ப அநேக ஜனங்க கடவுள் எனக்கு கொடுத்துக்கிறார். உண்மை உள்ளங்க. நான் சொல்லிட்டேம்மா, 5000 ரூபாய் மாதம் சம்பாதிங்க, கவலையே இல்லை. நீங்கள் 5 லட்சம் சம்பாதிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. 5000 ரூபாய் கூட சம்பாதிங்க. ஆனால் அந்த 500 ரூபாய் மேலே கை வைக்காத. 1000 ரூபாய் சம்பாதி மாதம், ஆனால் 100 ரூபாயில் கை வைக்காத. டோன்ட் சீட் காட். ஏமாத்தாத. நீ பார்த்தீங்களா, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது கூட நீங்கள் எவ்வளோ தான் இதில் கையை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ண பாருங்களேன், திருப்பி ஒரு சர்க்கிள் அடிக்கணும் நீங்கள். அதற்காகவே ஏன் அப்படின்னா, நீ என்னை சோதித்து பார், உனக்கு என்ன பண்ற, இது நான் உனக்கு கதவுகளை திறந்து உன்னுடைய விதைக்கு ஒரு பாதுகாப்பு தராராம். அப்படின்னா உங்க பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு. லோனு, சீட்டு, வியாதி, அந்த கஷ்டம், இந்த கஷ்டம். பிரதர்ஸ், எனக்கு ஹாஸ்பிட்டல் ரொம்ப சார்ஜ் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். lakhs together குத்துட்டு வந்துக்கிற ஹாஸ்பிட்டல் நான். you know who paid the bill for me? my God. ஆண்டவர் எனக்கு பே பண்ணிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு வியாதியை கொடுக்க தெரியும் அவருக்கு, வியாதிக்கு பில் பேவும் பண்ண கர்த்தருக்கு தெரியும். இந்த கதவை அவரையும் திறக்க முடியும், அவரும் மூட முடியும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கும் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு வியாதின்னு வரனாலும் சரி, பிரச்சனைன்னு வந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க இதுல கரெக்டா இருந்தீங்கன்னா he will pay the bill for that. நீங்க போய் யாருக்கிட்டே ஏங்க மாட்டீங்கம்மா. சவாலா சொல்றேன், இன்னி வரைக்கும் நான் யார் வீட்டு வாசல்ல போயிட்டு சர்ச்சுக்கு இந்த டொனேஷன் கொடுங்க நான் கேட்டது கூட இல்லை. யார் வளர்த்துங்கிறது இது சர்ச்சை? எங்க அப்பா வளர்க்கிறாரு. எனக்கும் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. நானும் காணிக்கை போட்டுட்டு தான் பேசுறேன். நான் உங்க காணிக்கை வாங்கிட்டு நான் காணிக்கை கொடுத்தலாம், கொடுக்காம இருந்தா என்ன பிடிக்குவார் இவரு? நீ சொல்ற நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்குவார். First I will see my God. I mean, many people think I have to give to this pastor, and I want to ask this question to you. யாரெல்லாம் பாஸ்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க உங்களுக்கு சொல்றேன். Why pastor should come and pray for you? You can directly pray to God, right? You have a way to pray to God. You can directly solve your problem without your pastor, right? Why can't you solve it? You can go to police station as well as to solve your problem. But I want to tell you, ஆவியானவர் விடுதலை ஆக்கினா தான் மெய்யாகவே விடுதலை. So only God kept a pastor. நாங்க கூட ஜீசஸ் லவ் தான் பண்றோம். So I just want to love him, I want to serve him. I can serve him, but why I have to serve you people? உங்க பிரச்சனையில நாங்க ஏன் கலந்துக்கணும்? உங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்னா ஏன் பாஸ்டர்ஸ்க்கு வரணும்? Why we have also have a family? எனக்கும் நானும் வேலைக்கு போனா சம்பாதிக்க முடியும், எனக்கும் திறமை கொடுத்து. Why we have to serve you? We have called to serve you, and you have been called to serve us, and we both serve God. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க hallelujah. இந்த சபையில உணவு இல்லாதபடிக்கு யாராவது பாஸ்டர் காணிக்கை தப்புன்னு சொன்னாங்கன்னா அவங்க காணிக்கை வாங்காம இருக்கணும். அவங்களுக்கு எப்படி காணிக்கை வரதுன்னு பார்க்கணும். ஒரு பாஸ்டர் என்ன பார்த்து சொன்னார், நான் காணிக்கையிலே டச் பண்றது இல்லைன்னா. அவர் கூட க்ளோஸ் ஆகிற பிரதர் என்ன பார்த்து சொன்னாரு, இந்த காணிக்கை டச் பண்றதுல வெளியே வர காணிக்கைலாம் டச் பண்றாருன்னாரு. நான் சொல்ற காணிக்கை டச் பண்ணல, ஏன் குடும்பம் என்ன ஆவறது? உங்க குடும்பம் நல்லா, எங்க குடும்பம் நடு ரோட்டுக்கு போயிட்டோமா? சர்ச்சஸ் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம சர்ச்சில் யாரும் அப்படி இல்லை. அப்படி இருக்காதீங்கன்ற, அப்படி இருக்காதீங்க. நான் சொல்றேன் பாருங்க, எங்க பாஸ்டர் என் அண்ணா எனக்கு என்ன எப்பவுமே சொல்வார், அவர் நான் காணிக்கை கொடுக்க போகும்போது கூட வேண்டாம் நீங்கிறார். வேண்டாம் வச்சுக்கப்பா, அவனுக்கு கஷ்டம் நீங்கிறார். அந்த மாதிரி ஜென்டில்மேனை நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த சர்ச்சுக்கு ஃபுல் பெயிண்ட் அவரே அடிச்சு கொடுத்தார். சபைக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். ஒன்னே ஒன்று நல்ல ஊழியம் பண்ணினார்.
எங்க சொந்தக்காரங்க கூட யாரும் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுக்கல எனக்கு. வாரம் வந்து என் ஊழியத்தில் அடி வாங்கும் போது என் கூட நிக்கல. ஆனா நான் ஒண்ணுமே இல்லாத போது எனக்காகவே கர்த்தர் ஒருத்தர் அனுப்புனாரு பாரு. நான் நல்லாகணும்னு சொல்லிட்டு ஒரு உள்ளத்தை கர்த்தர் ஆயத்த பண்ணி, அவர் யார் தெரியுங்களா? You know who is he? I am at least an uneducated person. ஆனா நான் எஜுகேட் ஆயிட்டேன், பிகாம் பாஸ் ஆயிட்டேன், சர்டிபிகேட் இருக்குது, ப்ரூஃபோட தான் பேசுவேன். ஆனா அவர் யார் தெரியுமா? எங்க பாஸ்டர் இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 2018ல 2.5 lakhs rupees இன்கம் அவருடைய salary slip. எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணம் கட்டாம, குழந்தை இல்லாம, மனைவி இல்லாம, வீடு பங்களா ஆசை இல்லாம எனக்காக ஒரு மனுஷன் ஆண்டவர் வச்சுக்கிறார். அவர் பண்ணிய தியாகத்தினால என் வாழ்க்கை ரொம்ப நல்லாகுதியா. அவர் பட்ட அடினால நான் ரொம்ப விஷயத்துல காப்பாற்றப்பட்டுக்கிறேன். Why should I not honor the man of God who has sent for me in my life, man? Always I want to tell you, when you honor your pastor, don't get the michamidi. I will go pray to God, give the michamidi. You also give michamidi. What you sow, you are a very cheerful giver, brother. I really love you a lot. Brother Charles, he works 12 hours நிக்கிறப்பல 15,000 தான் ஒரு ஸ்கூல்ல மெயின்டைன் பண்ற ஒரு இன்சார்ஜ் கொடுத்துக்கிறாங்க. ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 12 hours. அந்த ஆஃபரிங் எடுத்து டைரக்டா வருவாப்ல. கேட்டு பாருங்க, நடத்துறார் கர்த்தர். உங்களுக்கு ஏன் ஸ்டக் ஆகுது தெரியுமா? நீங்களும் ஸ்டக் ஆயிங்கிறீங்க. பச்சுங்களே, உங்களுக்கு ஏன் இன்னும் வேலை சரியா கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா? இதுல கரெக்டா இருந்தா தான் அதுல கரெக்டா கர்த்தர் இருப்பாங்க. ஆமென்மா. காசு வர்றது முக்கியம் இல்ல, காசுக்கு பாதுகாப்பு இருக்கணும், காசை செலவு பண்றதுக்கு ஞானம் இருக்கணும், காசு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா அதுக்கு பலன் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் இந்த பிரேயரை முடிச்சுட்டு ஒரு சாவுக்கு போன மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பிசினஸ்ல இருக்க ஒரு பிரதர் நேற்று நைட்டு பார்ட்டி பண்ணிட்டு சவுறு மேல நெளிக்கிறாரு. 35 ஏஜ் ஓல்டு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்க, யார் வச்சிருக்கிறது காரணம்? கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. இதுல என்ன பிரதர் இந்த காசு, என்ன காசு இதெல்லாம்? நம்மளாம் கை தூக்குறது ஈஸி, லார்ட் வில் லிவ் ஃபார் யூன்னு சொல்றது ஈஸி, உனக்காக வாழ்றேன்னு சொல்றது ஈஸி. பாக்கெட்ல இருக்கிற காசு எடுக்கிறது ரொம்ப கஷ்டயா. நான் யாரெல்லாம் எடுக்காத இருக்கிறீங்களே நான் சொல்ற பாரு, யூ ரியலி டோன்ட் லவ் காட். I will challenge and tell you, you will really don't love God. If you really love your wife, you will pay something for her. உண்மையா நீ உங்க மனைவியை நேசிக்கிறது உண்மைனா உங்க மனைவிக்கு காசு செலவு பண்ணி ஒரு புடவை வாங்கி கொடுத்துக்குவேன். உண்மையா உங்க புருஷனை நீங்க நேசிக்கிறது உண்மைனா ஒரு பேண்ட் வாங்கி கொடுத்துக்குவீங்க. உண்மையா நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா. உண்மையா இல்லைன்னா வெறும் வாயில தான் சொல்லிங்குவீங்க, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அந்த வண்டியெல்லாம் ஓடாது, ஜல்தி பட்டம் கட்டாடு. நான் அந்த அன்பே பொய்ன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கணும். நீங்க தேவன் மேல வச்சிருக்கிற அன்பெல்லாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் டிஸ்கவுண்ட் கேட்க முடியுமா? நீங்களாம் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு சார் 50% ஆஃப் கொடுன்னு கேட்க முடியும்? உங்களெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு. 40 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஒரு எலும்பில் ஒரு ஊசி குத்தணும்னா 40 லட்சம் கொடுத்தா கூட 99% காப்பாற்ற முடியாது. 22 வயசு பொண்ணு. என்ன பிரதர் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு? பிளட் கேன்சரா அந்த பிள்ளைக்கு. பாவம், நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அந்த பிள்ளை நல்லா ஆயிட்டு வெளியே வரணும்ட்டு. சொல்லுங்க, நீங்க ரியாப்ல வந்து 7,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு, வேற ரியாப்ல வந்து 11,000 ரூபாய் உங்க புள்ளைய சேஞ்ச் பண்ற இடம். இந்த சர்ச்ல என்ன மாசம் மாசம் 7,000 ரூபாய் கட்டின்னு இருந்தாங்க உங்களை மாத்துறதுக்கு. சொல்லுங்கம்மா, இந்த சத்தியம் எல்லாம் உன் பொண்ணு ஓடிட்டுக்கோ தெரியுமா? உன் மான மரியாதையா ரோட்ல எடுத்துன்னு வந்துட்டுக்கோ. நீ கடவுளுக்கு காசை பாக்குற. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலம் கொடுத்தது யார் தெரியுமா? கர்த்தர். உன்னை நல்லா வாழ வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர். அந்த கடவுளுக்கெல்லாம் காசெல்லாம் பார்க்காதீங்கம்மா. உகந்த காணிக்கை எடுத்துனுவா, பெஸ்டானது எடுத்துனுவா. 10 ரூபாய் கிழிஞ்ச நோட்டா இருந்தா போயிட்டு யாருக்குன்னா கொடுத்துரு, இல்ல நான் கிழிச்சு போட்டுரு. கர்த்தரை கனப்படுத்தாத. அந்த பிச்சைக்கார காசை 10 ரூபாய் எடுத்து வந்து எங்க அப்பாவை அவமானப்படுத்தாத. நீ வச்சுக்கோ அந்த காசு. அந்த மாதிரி 1000 ரூபாய் காசு கூட நீ வச்சுக்கோ. ஒருவேளை இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா இருந்து கூட நீ அதே 10 ரூபாயில இருக்காத. ஆனா பிளெஸிங் மாற்றம் 10,000 rupees வேணும்ன்றாங்க.
Hey, you stingy persons, stingy Christians. மொபைல் 40,000 50,000 வாங்குறீங்க, மாசம் ரீசார்ஜ் பண்ணுங்க. இவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை ரீசார்ஜ் பண்றதுக்கு உன்னால முடியலையா? உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க ஆண்டவருக்காக வாழ்றது கனமே அதுதான். ஆமென், அல்லேலூயா. இப்போ வராது பாருங்க, அல்லேலூயா சொல்லு. கத்தி உள்ள போயின்னுது ரொம்ப ஷார்ப்பா. உங்களுக்கு கார் வேணும்னா அல்லேலூயா சொல்லிக்குவீங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்ற பாருங்க பிரதர், ஃபர்ஸ்ட் தேவ ராஜ்யத்தை பாருங்க, அப்புறமா உங்க ராஜ்யத்தை அவர் கட்டுறாரு. நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப பேர் என் மேல போறாம கூட இருக்குது தெரியுங்களா? இருக்குதா இல்லையா சார்ல்ஸ்? இருக்குதுங்களா? ரொம்ப பேருக்கும் கவலையே இல்லடா. கவலையே இல்லை, கவலையே பட மாட்டேன். ரொம்ப பேர் கை தட்டலையா தெரியுமா? ஏய் 100 ரூபாய் தான் வாங்கி போட்டு மக, நீ நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் செத்தார் இல்லையா? நான் என்ன சொல்றேன், எங்க அப்பா வந்து என் ஊழியக்காரர் வந்து என்ன, நீ நல்லா இருன்னுவாரு, நல்ல துணி போடுன்னுவாரு. ஆனா அவர் நல்ல துணி போட விட மாட்டார், அவர் போட்டுக்க மாட்டார். அவர் வாங்கினாலும் ரொம்ப நாள் விட்டு வாங்குவார், யோசித்து வாங்குவார், கொடுத்தா கூட வாங்க மாட்டார். எனக்கு ஒரு ஆசை, அவரும் நல்லா இருக்கணும். அவர் இன்னும் நல்லா இருந்தா நானும் இன்னும் நல்லா இருப்பேன். உங்க வீட்டில் உங்க அப்பா நல்லா இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷங்களா? அந்த மாதிரி ஆவிக்குரிய தகப்பன் நல்லா இருந்த நினைச்ச எந்த புள்ள நீங்க இருக்கிறீங்க, நான் சொல்றேம்மா, நீ சாவர வரைக்கும் எங்க அப்பா உனக்கு பில் பே பண்ணினே இருப்பார். சாவர வரைக்கும் எங்க அப்பா உனக்கு பண்ணுவார். காரணம் என்ன தெரியுமா? என் அனுப்பப்பட்ட என் புள்ளைய நீ கனப்படுத்தின தொட்டு என்ன நீ கனப்படுத்தினபடியா. When a pastor comes to your house and even he prays for 5 minutes also, send him with an honoring. 5 நிமிஷத்துக்கு நீங்க பிரேயர் கூப்பிட்டா கூட honor him. என் வீட்டில் கீசர் ரிப்பேர் ஆகிட்டு இருந்துச்சு, கீசரே மாற்றணும்னு நினச்சேன். ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுன்னு வந்தேன். ஒரு ஒயர் எடுத்து இப்படி போட்டு ஒயர் எடுத்து போட்டு 450ன்ட்டார். ஏன்னா சரி, இதுக்கு 450யா? இது உள்ள என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதுக்காக பட்சம் பாரு, அதுக்கு 450. இந்த வேலை ரொம்ப ஈஸி, ஆனா இதை கண்டுபிடிச்சேன் பாரு, அதுக்கு 450. உங்க வாழ்க்கையில கூட பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்காக ராத்திரி எல்லாம் படிக்கிறோம் நாங்களாம். இது ரூட் எங்கன்னு கண்டுபிடிச்சி 5 நிமிஷத்துல 5 வருஷ பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு காரணம் என்ன? இஸ் a man of God worth it or no? உங்க பாஸ்டர் கனப்படுத்தணுமா கனப்படுத்தக்கூடாதுங்களா? மந்திரவாதியே கனப்படுத்துறாங்கப்பா, சூப்பரா மந்திரம் பண்ணிட்டு கை நல்லா எடுத்துக்கிறப்பா, அதனால தேங்க்ஸ் நினைக்கிறாங்க. நம்ம கையை நல்லா வாழ வச்சு நம்மளுக்கு நம்ம கை எடுக்கிறாங்கப்பா. என்ன அதுதான் கிறிஸ்டியானிட்டியை பார்த்தா ஒரு மாதிரி கோவம் வருது. ஸ்டிஞ்சி கஞ்சூஸ். நம்ம சர்ச்சில் இருக்கிற, நம்ம சர்ச்சுக்கு வராத ஒரு பிரதர், he rides an auto, ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு அவரு. நீங்க நான் என்னுடைய டெஸ்டிமனி சொல்றேன் பாருங்களேன். நானும் ஒரு பிரதர் காஃபி ஷாப்ல உட்காந்து இருக்கிறோம், குடிச்சுன்னு இருக்கிறோம். எனக்கு ஏசப்பா என்ன சொன்னார்னா, ஒரு பிரதர் அங்கே வந்தார், இவருக்கு ஒரு ஆஃபரிங் அனுப்புனாரு. நான் போய் அந்த பிரதர்கிட்ட பேசிட்டு ஒரு ஆஃபரிங் அனுப்பிட்டு நான் வெளியே வந்துன்னு இருக்கிறேன். இந்த பிரதர் வரார், வந்த பிறகு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு தேங்க்யூ பிரதர்னா அவரு எனக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்குறாரு. நான் கொடுத்த ஆஃபரிங் எவ்வளோ தெரியுங்களா? சொல்லிட்டேங்களா? நான் சொல்கிறேன் பாருங்க, கொடுத்தது கம்மி தான். 1000 ரூபாய் கொடுத்தேன். என்கிட்ட முடிஞ்சிருந்து நான் கொடுத்தேன். ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இந்த பிரதர் கொடுன்னு கொடுத்தாரு. வெளியே வந்தது எனக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவர் கார் கொடுத்தாரு. CAR. பெட்ரோல் கொடுக்கல, கார் காசு கொடுக்கல. அவரு சாவியை கொடுத்துட்டு போனாரு. ஏய், அவர் சொன்ன பேச்சுக்கு நீ கீழ் பட்ட நினைச்சுக்க, எல்லா கதவும் திறக்குவார். நீங்க காருக்கு பிரேயர் பண்ணிக்கிறீங்க, ஏன் இன்னும் வர மாட்டேங்குது தெரியுமா? நீ முன்னாடி வர மாட்டேங்குது, காரும் முன்னாடி வர மாட்டேங்குது. நீங்க முன்னாடி வந்தா தான் அதோ முன்னாடி வர்றோம். இதுதான் பிரின்சிபல், இதுதான் விதிமுறை. அல்லேலூயா. இவனும் காணிக்க இவனும், ஆனா இவன் மனசார விதைத்தார்கள். நீ ஒருத்தர் கொடுக்கும் போது மனசார கொடுங்க. ஆண்டவர் கொடுக்கும் போது, சர்ச்சுக்கு வரும்போது, all Christians don't come to church without offering. உங்க
உங்க பிள்ளைங்களுக்கு கூட கையில என்ன பண்ணுங்க, காணிக்கை கையில கொடுத்து கத்து கொடுங்க. பைபிள் சொல்லுது உங்க சின்ன உங்க பிள்ளை இருக்கும் போதே நல்ல காரியத்தை கத்து கொடுங்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. If you go to a momo shop, அன்னைக்கு வாங்கி வந்த மோமோ ஷாப் என்ன பார்த்தீங்க, மோமோ ஷாப் போறதுக்கு, வீட்டுக்கு போறதுக்கு, வீட்டுல இருந்து கடைக்கு போறதுக்கு பர்ஸ் பார்த்தீங்களா? எவ்வளவு பேர் நேத்தே ப்ரிப்பேர் ஆனீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு காசை பார்த்தேன். நான் சொல்றேன் பாரு, யாரெல்லாம் நேத்து ப்ரிப்பேர் ஆனீங்களோ, I will tell you, you will love God from heart. யாரெல்லாம் டூப்ளிகேட்டுங்க இருக்கிறாங்க பாரு, இவங்க எல்லாம் ஹார்ட் இல்ல. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதுதான் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஆண்டவர் சொல்ல, அதுதான் எனக்கு உங்ககிட்ட இருந்து வேணும்ன்றாரு. உன்னுடைய நம்பிக்கை இந்த காசு இருந்து நடத்துறது, அவருடைய நம்பிக்கை நீ இது இல்லைன்னா நானே நடத்துவேன். நம்ம சர்ச்சில் 2 கப்பல்ஸ் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு வேலை போயிடுச்சு. ஆனா அவங்க வந்து ஆஃபரிங் வந்து எனக்கு ஸ்டாப் பண்ணதே இல்லை. வேலை போயிட்ட பேர் கூட எனக்கு ஆஃபரிங் அனுப்பிச்சாங்க. நான் அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், வேலைக்கு போகல நீங்கள் 2 பேரும் என்ன எப்படி பண்ணீங்க? இல்லை, எங்களுக்கு லாஸ்ட் மந்த் வேலை விட்ட பிறகு ஒரு பிஎஃப் அமௌண்ட் வந்துச்சு. அந்த அமௌண்ட்டை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபரிங் கொடுத்தோம், மந்த்லி நாங்கள் எடுத்து வச்சுன்னு இருக்கோம், வேலை கிடைக்கிற அளவுக்கு இது நாங்கள் கொடுத்துன்னு இருக்கிறோம் அப்படின்னு. அச்சாரு பாருங்க, ஒரு டேப், டபுள் டேப் தான் ஆண்டவர் அச்சார். டைரக்டாவே 21,000 rupees salary, டைரக்டா 48,000 வந்துச்சு அவங்க salary. 2 பேருக்கு அட் அ டைம் ஜாப். இமான் கூட he has been showed me. இமான் பிரதருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு ஒரு வாட்டி ஆஃபரிங் அனுப்பினாப்ல. அந்த ஆஃபரிங் அனுப்பி அந்த ஆஃபரிங் நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டே வந்து நான் ப்ரேயர் பண்றேன் இமான் பிரதருக்காக for his job. He got a job. 1,20,000 rupees உங்க பிள்ளைக்கு பில்லு ஒரே வாரத்தில் ஆபீஸ்ல இருந்து ஆண்டவர் சைன் பண்ண வச்சார். நீ திறக்காத கதவை அவர் திறப்பாரியா? நீ 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாசம் சண்டை போடு, அவர் நினைச்சார்னா ஒரே நிமிஷத்தை திறக்க முடியும். That is the power of giving. That is the power of honoring God. Amen, hallelujah. நம்மளாம் என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் போய் மனுஷன் மெய்ன்னு நினைச்சிட்டோம். ஆனா இவங்க தான் பொய்ன்னு உங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ அப்பதான் கடவுள்கிட்ட எடுத்துன்னு வருவீங்க. நியூஸ் பேப்பர்ல ஒரு அங்கிள் போட்டுக்கிறாரு, அவருடைய ப்ராப்பர்ட்டி 4.5 crores rupees ஆஃப் வர்த் ஃபுல் பில்டிங் எடுத்துன்னு போயிட்டு ஒரு டெம்பிளுக்கு எழுதிக்கிறார். ஆர்மி பர்சன், ரிட்டையர்ட் ஆர்மி. அவங்கள வந்து நியூஸ்ல அவர் சொல்லிக்கிறார், நியூஸ் பர்சனை கூப்பிடுங்க, என்னை பேட்டி எடுக்க சொல்லுங்க நினைக்கிறார். 3 பிள்ளைங்க அவங்களுக்கு. 3 பிள்ளைங்கள்ட்டையும் பேட்டியில் என்ன தெரியுமா சொல்லிக்கிறார், இவங்களை வலுத்து எனக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை, இந்த கோயிலுக்கு வந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது, அட்லீஸ்ட் இங்க வருங்க அட்லீஸ்ட் நிம்மதியா போறாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பிளெஸிங்னா என் மேல வரட்டும்னு சொல்லி கோயிலுக்கே 4.5 கோடி ரூபாய் என்ன பண்ணாங்க. That's why I love Hindus. Even though it does not come to them, they give to God. But you kanjus, stingy, குடுக்குறவங்க நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க, கொடுக்காதங்க பாரு உன் டச்ல kanjus, you stingy man, you stingy child of God. காஞ்ச இலை, பச்சை இலை அல்ல. உங்களை ஆண்டவர் அந்த மாதிரி காஞ்சையா வச்சுட்டாருன்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபீல் ஆகுது, என்னடா கடவுள் கிட்ட வந்து பண்ண வேண்டியதை பண்ணு, அப்புறமா பொழும்பு. உங்களை மாற்றம் அப்படியே இப்படி ஃப்ரெஷ்ஷா வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவருக்கு மாற்றம் சொத்து போனேன் வச்சுறேன். லாஸ்ட் சர்வீஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுங்க, இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Proverbs என்னுடைய வெர்ஷன்ல ரொம்ப நல்லா இருக்குது. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Then he will fill your barns with grain and your vats will overflow with good wine. Hallelujah. நல்லா சொல்லுங்க hallelujah. 2 கொரிந்தியர் எடுத்துக்கங்க சிஸ்டர். 2 Corinthians chapter 8 12வது வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஒருவனுக்கு மன விருப்பமிராததால் அவனுக்கு இல்லாததின் படியில் அல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும்
உங்களுக்கு வருத்தமும் உண்டாகப்படியேல். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்றது, whatever you give is acceptable if you give it eagerly. Whatever you give it, it is accepted by God eagerly. ஐயோ, இன்னைக்கு 31ஆம் தேதி, நாளைக்கு 1ஆம் தேதி எங்க அப்பாவை பார்க்க போறேன். எங்க அப்பா இந்த 31 நாள் என்னை நடத்தினார். இந்த சேலரி வாங்கலுக்கு எனக்கு பலன் கொடுத்தார். இந்த கம்பெனியை கொடுத்ததுக்கு எனக்கு தைரிய பலன் கொடுத்தார். இந்த ஞானத்தை கொடுத்தார். இந்த பலனை கொடுத்து சம்பாதிக்கிற தென்பை கர்த்தர் கொடுத்தார். I am eagerly waiting to honor my God tomorrow morning. Amen. Hallelujah. நல்லா சொல்லுங்க, hallelujah. அந்த வசனம், and give according to what you have decided. சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுல ரொம்ப நல்ல ஒரு ட்ரிக்ஸ்க்கு இது கண்டுபிடிக்கிற பாருங்க. கண்டுபிடிச்சு அவங்க யாருன்னா அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு தான் இது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது வசனம் இது. கடவுளுக்கு நான் பண்ணோன்னு இருக்கிறேன், ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்துட்டோம், அப்ப பண்ணலான்னு வாங்க. ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு தெரியுமா, இருக்கிற இப்ப 10,000 ரூபாய்க்கு இது பாரு, அதுல ஒரு 1000 ரூபாய் போடு ஃபர்ஸ்ட், அப்போ நீ 1 லட்சம் பத்தி பேசு. ஏன்னா நீ 10,000 ரூபாயில 1000 ரூபாய் போடுறதுக்கே இவ்வளவு முக்குற, இவ்வளோ யோசிக்கிற. 1 லட்சம் வந்து ஜீசஸ் டக்குவே, நீ ஜூடாஸ் ஃபேமிலியில சேர்ந்துட்டுக்குவே. நீ 1000 rupeesல 100 rupees நீ திங்க் பண்ணீங்க. உங்க புள்ள வந்து துபாய்க்கு போய் சம்பாதிக்கிறாங்க, ஆனியோ ஜெனியோ ஷைனியோ. டாடி 30,000 வாங்கிக்கிறேன் டாடி, ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்குது டாடி. 2 லட்சம் ரூபாய் என் சேலரி வந்த பிறகு உன் பெருசா பண்ணோன்னுக்கிற டாடி. நீங்க என்ன நினைக்குவீங்க சொல்லுங்க? மகன் மனசுல நினைக்குவீங்க. ஆனா நீங்க என்ன சொல்லி அரவிந்த் பேதர்னா, பரவாயில்லம்மா வச்சுக்கோ. ஆனா யோசித்து பாருங்களேன், இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க 30,000 ரூபாயில உனக்கு இயேசு கொடுக்க மனசு இல்லைன்னா 3 லட்சம் ரூபாய் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, என்னமா டான்ஸ் பண்ணுவாங்க 3 லட்சம் வந்தா இல்லையா? கையிலே பிடிக்க முடியாது. அதுக்குதான் 10,000 ரூபாய் வரும்போது உண்மையா இருங்க. அந்த 10,000 ரூபாவே கர்த்தர் அழகா பாதுகாத்து அதுல இருந்து உங்களை எங்க கொண்டு போனோமோ உங்களை கர்த்தர் கொண்டு போறார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை பார்த்து சொல்ற, தயவு செய்து உங்க ஆசீர்வாதத்தை நீங்க தடை செய்யாதீங்க. நீங்க தடை செய்யாதீங்க. You don't stop your blessings. உங்களுக்கு கவரிங் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துறாதீங்க. It is a problem for you. Brothers, I want to challenge and tell you, I am not telling what I am not doing it. நான் செய்யாததை உங்களுக்கு நான் சொல்லல. You can ask my pastor. Don't ask me. You can ask my pastor. First day of the month, I search my man of God. I search him. இந்த மனுஷன் மட்டும் என் லைஃப்ல வராம இருந்தா என் டர்னிங் பாயிண்ட் எங்க இருக்கும்? Man, you may have thousands of pastors. If you don't have a father to lead your life, பம்பாட்டா உங்க லைஃப் எல்லாம். 1000 பாஸ்டர் உங்க லைஃப்ல நீங்க மீட் பண்ணலாம், ஆனா உன்னை நடத்துறதுக்கு ஒரு நல்ல தகப்பன் இல்லைன்னா நான் எழுதி தரமா. என்ன மாதிரி நீங்க சர்ச்சுக்கு போனாலும் வர பிரச்சனை இல்ல, டான்ஸ் தான் ஃபுல். 6 நாள் நல்லாக்குவேன், 7ஆவது நாள் போய் 6 நாள் குடியை குடிச்சிடுவேன். ஏன்னா வந்த ப்ரெஷர் அப்படிக்கும். போன வாரம் கூட நான் 1 வாரம் தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். 1 வாரத்துல 7 கேஸ் சந்திச்சிட்டேன். ஒரே ஒரு 7 நாள் இப்படி போனதுக்கு, அதுக்கு தான் நான் ஆண்டவர்கிட்ட பெரிய சர்ச்சை கேட்கறது இல்லை. ஏன்னா I have to give accounts to God. கணக்கு கேட்குவாரு. ஜெனி என்ன பண்ண, ஜெனிக்கு நீ. லியானுக்கு நீ என்ன பண்ண, பாஸ்டர். பெட்ரிஷா, what did you do for Patricia? I have sent my childs to you. என் பிள்ளைகளை உனக்கு அனுப்புனேன், ஆட உன்னை நம்பி அனுப்ப. வெட்டி சாப்பிட்டியா வளர்த்தியான்னு கேட்குவாரு. எவ்வளவு பேர் இந்த சபையில வளர்ந்துக்கிறீங்க? கசாப் கடைக்கு போல தானே. யாரெல்லாம் கசாப் கடைக்கு போல? கசாப் கடை ஆடு செத்துட்டுக்கோ, வெட்டினார் நல்லா எடுக்குவாரு. நாங்களாம் உங்களெல்லாம் வெட்டுறதுக்காக வரலாமா? அந்த மாதிரி காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சா, நான் அப்போ இருந்தப்போ ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்போவே என் வாழ்க்கையில் ரொம்ப பணத்தை பார்த்தவன். அதுக்கு தான் நான் பணத்துக்கு சலாம் அடிக்காதவன். ஆனால் இந்த சத்தியத்தை சொல்லலைன்னா என்ன அடிக்குவார் சலாம் இவர். ஏன்னா until and unless you know, you will not do it. You know it and you have to do it. So God says in one tenth of 1% நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கோல்கேட் பேஸ்ட் ஓனர் என்ன தெரியுமா பண்ணிக்கிறாரு,
1% of percentage he was giving to God. And God blessed him mightily. And you know what he did? 99% is giving to God, 1% is keeping for himself now. வெறும் 1% உலகத்தையே ஆள்துங்கிறார், 99% கடவுளுக்கு சேராராம். அப்பனா யோசிச்சு பாரு, 99% கொடுக்கிற அளவு கர்த்தர் கொடுத்தாருன்னா எவ்வளவு கொடுத்துக்கிறார். அவருடைய அந்த பானு நிரம்பி வெளியே வந்துக்குது. ஆமென், அல்லேலூயா. கொடுக்கும் போது மனசு குத்திட்டு கொடுக்காதீங்கம்மா, அது காயினுடைய காணிக்கை. அது ஆபேலோட காணிக்கை எப்படி தெரியுமா? பெஸ்டானது எடுக்குவாங்க. எந்த மனுஷனா கூட மாட்டோம். அவங்க வாழ்க்கையில ஒருத்தர் ப்ரேயர் பண்ணாங்கன்னா ஆனர் பண்ணாம அனுப்பாதீங்க அவங்களால. ப்ளீஸ். லாயர் கிட்ட போனீங்கன்னா, எங்க வீட்டு ப்ராப்பர்ட்டி கேஸுக்கு ஒரு லாயர் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணாரு. வர்த்தா சாருன்னு கேட்டார். வா சாருன்னு. கேப்ல வர்த்தா சார், வாங்க சாருன்னு. இவர் எப்படி வந்தா என்ன, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். கேபை பிடிச்சின்னு வீட்டுக்கிட்ட வந்துட்டுக்கிறார். ஊருக்கு வந்துட்டு பிறகு ஃபோன் பண்ணார். வந்துட்டா சாருன்னு. வாங்க சார் உள்ள அப்படின்னு. நீங்க வெளியே வாங்க சார். ஏன்னா வரவேற்கிறதுக்காக கூப்பிட்றா. வெளியே வந்தோ கேப் தி ஃபீஸ் பே பண்ணுங்க சார். நான் ஏன் சார் பே பண்ணோம் சார்? உங்க வேலைக்காக தான் நான் வந்துக்கிறேன். உங்க வேலையை சால்வ் பண்றதுக்காக தான் நான் படிச்சுக்கிறேன். அதனால நான் என்ன பண்ண, நீங்க ப்ராப்பர்ட்டியை காட்டினேன். பார்த்த பிறகு இவ்வளோ ஆகுதுனார். வேண்டாம் சார். சரி பில் பே பண்ண சார். சார் எதுவுமே நீங்க பண்ணலையே, வந்து பேசினே இல்லை சார், அதுக்கு பே பண்ணுங்க சார். பாஸ்டருங்க இப்படி ரூல்ஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் கண்டிப்பாக இப்படி போட்டு தான் ஆகணும். ஏன்னா சில ரொம்ப கஞ்சவங்களை பார்த்தாப்பா நான். சாமி ரொம்ப காஞ்ச நம்பர் பண்ணுங்கப்பா சாமி. சாமி ஒன்னே இல்லாதவங்க யாரு தெரியுமா? சாப்பாடு இல்லாதவங்க தான்ப்பா. காணிக்கை வரும்போது மாற்றம் ஒன்னே இல்லைன்றாங்க பாரு. நடிகருங்க இவங்கெல்லாம் மகா மிகுந்த நடிகர்கள், ரஜினிகாந்தில்கினா மேலானவர்கள், சூப்பர் ஸ்டார்கள் இவர்களெல்லாம். காசே இல்லாதவங்க துணி வாங்க முடியாது, காசே இல்லாதவங்க சாப்பிட முடியாது, காசே இல்லாதவங்க வீடு இல்லாதவங்க, அவங்க தான் காசு இல்லை. எல்லாம் வரும்போது இங்க வரும்போது மாட்டோம் ரொம்ப கஷ்டமா. கஷ்டம் வந்துக்கிறதே இங்கதான் தெரியுங்களா? கதவு மூடுன தொட்டு தான் கஷ்டம் வந்துச்சு. கதவை திறக்கணும்னா சாவி இங்க இருக்குது. அவன் அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நவம்பர் டிசம்பர் 31 என்ன நாள்? கடைசி நாள். ஜனவரி முதல் நாள். என்ன பண்ணுவோம் ராத்திரியில் நம்மலாம்? ஃபர்ஸ்ட் காணிக்கை. ஃபர்ஸ்ட் காணிக்கை என்ன தெரியுங்களா? full time of your salary should be in the offering box. நம்ம சர்ச்சில் பஸ்லிகா சிஸ்டர் கொடுத்தாங்க. கேட்டு பாருங்க, பஸ்லிகா சிஸ்டர். ஆனால் அன்னைக்கு அவங்களால பண்ண முடியல, அந்த ஃபர்ஸ்ட் டே பண்ண முடியல. பட் நான் கேட்டேன் அவங்கள, சிஸ்டர் ஹவு கேன் யூ டூ திஸ், பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர் ப்ளீஸ், எங்களால் இன்னைக்கு பண்ண முடியல, நான் நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் ரெடி பண்ண பிரதர் பண்ணிட்டாங்க. They extended their faith to God. Ask them to today. போன வருஷம் தான் பண்ணாங்க, இந்த வருஷம் கேட்டு பாருங்க. நான் எந்த மேஜிக்கை பண்ணல, நான் எந்த மேஜிக்கை பண்ணல. பைபிள் சொல்லுது, உன் ஆடுகளையும் மாடுகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வீட்டில் இருந்த பெட்டு, அவங்க நாய்க்குட்டி லேக்ஸ் டுகெதர் கொடுத்து அவங்க கடத்தை தீர்த்துச்சு. ஜாதி தீக்கல, குடும்பம் தீக்கல, வெளித்தகருங்க யாரும் பண்ணல. கதவை திறந்தாருன்னா உள்ள இருக்கிற எதை வச்சாவது கர்த்தர் உன் வாழ்க்கையை நடத்த முடியாம. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆட்டோ வாங்க போறாங்க, பைக் வாங்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு வீட்டுக்கும் பிளான் பண்ணிக்கிறேன். போன வருஷம் கொடுத்துங்கம்மா, கர்த்தர் பிச்சைக்கார விடல. கொடுக்காதவங்களை கேட்குற நீங்க பாருங்க, இன்னும் அப்படியே இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? டோர் திறக்கல. இன்னும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டோர் நீங்க போனா ரீச் பண்ணனா கதவை ஒருத்தன் ஏன் திறக்கணும்? அதான் ஒருத்தன் என்னைக்கு நீங்க ஒரு மனுஷன் கொடுக்கறது ஏன் ஸ்டாப் பண்றானா? தேவன் மேல நம்பிக்கை போயிடுச்சு, தேவன் செய்த நன்மையை மறந்து விட்டார்கள். செவன்த் டே ஹாஸ்பிட்டலில் போனதுமே டாக்டரை மீட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டாக்டர் பில்லை மீட் பண்ணணும். டாக்டர் மீட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு பில்லை நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சந்திக்க வேண்டும். மனநிலை பாதிக்கப்பட்டுக்குது. நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் இட்டுன்னு வந்தாங்க, கேஜே ஹலிலேருந்து ஒரு பையனை. ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் கிட்டேன்னு போனாங்களா. அந்த பையனுக்கு சடனாக நல்லா இருக்கிறானா, கோவம் வந்து யாருன்னா அடிக்கிறானா.
யாரும் நம்ம சர்ச் அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. 3 வாரம் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. யாரையும் அடிக்க மாட்டேங்கிறானா, வேலைக்கு போயின்கிறானா. ஓகேவா? அவனை கடவுள் ஹீல் பண்ணிட்டாரு. இப்போ நாங்கள் பில் போட்டு சாட் எழுதிட்டா. ஆனால் இப்போ இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் கண்டிப்பாக சாட் எழுதி ஆகணும். இப்போ ஒரு சர்ச் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டுக்கிறேன். மேரேஜ்னாகட்டும், டெத் டேனாகட்டும், குழந்தை டேனா கூட கூட்டம் ಅಲ್ಲಿ போர்டு வந்துட்டுக்குது. இப்போ கவர்மெண்ட்டுக்கு இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும் ஆகிடுது. ஸோ யூ ஹேவ் டு, பிகாஸ் டோன்ட் பி ஸ்டிஞ்சி டு காட் மேன். ஆமென், அல்லேலூயா. என் கடவுளுக்கு விதைச்சிட்டு நான் சொல்கிறேன் பாரியா, என் கல்யாணத்தை கூட எங்கள் அப்பா தான் நடத்தினார். ஒன்றும் கம்மி இல்லை, நான் நடத்தலை. என்னால் முடியவே முடியாது, இயேசு தான் நடத்தினார். அடுத்த வருஷம் நல்ல சொந்த வீடு கூட கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த டோரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள் பிளெஸிங்ஸ் நீங்களே என்ன ஆயிடாதீங்க. ருசித்து பார்த்து சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். டோன்ட் ஸ்டாப் யுவர் பிளெஸிங்ஸ். டோன்ட் கம் டு சர்ச் without offering. To every musician as well as and worship leaders, you have to compulsory come and offer to God. If not, don't worship God. If not, don't glorify God. Living a life, sacrificial life is a real worship. Hallelujah. சரி, காணிக்கை போடும்போது நீங்க போடுறீங்களா, நான் போடுறேன்னா? நான் ஏன் காணிக்கை போடுறேன் சொல்லுங்க. எனக்கும் அந்த காணிக்கையில் ஆசீர்வாதம் வேணும். Even I am also, I need that all blessings. இன்னும் தெரியுங்களா, நீங்கள் கொடுக்குற ஆஃபரிங்கில் எவ்வளோ பேருக்கு சர்ச் ரெண்ட் பே பண்ணிக்கிறார் தெரியுமா? ஏசப்பா, நம்ம சர்ச்சில் ஏழையே யாரும் கம்மியாக்குறாங்கப்பா. ஏழையை வந்தவங்களெல்லாம் கர்த்தர் தீர்த்து எடுத்துட்டார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நீ கொடுக்கும்போது வீட்டில் உணவில்லாதபடி கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்கிறார். அப்படின்னா என்ன உணவு தெரியுமா? வசனம். 2வது, நம்ம சர்ச்சில் யாரும் ஏழைப்பட்டவங்களே இருக்கக்கூடாது. தட் இஸ் ஒன் ஆஃப் மை கிரேட் ஹாப்பினஸ். நம்ம சர்ச்சில் யாரும் ஏழையாக இருக்கக்கூடாது. இந்த ஆடுங்க என்னைக்குமே அப்படியே, இந்த பக்ரீத்துக்கெல்லாம் ஆடுங்க சேல் பண்ண போகும்போது பார்த்துக்கிறீங்களா, ஒரு ஆடுங்கெல்லாம் குல எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே மோட்டா இதில் ஆவறீங்களோ இல்லையோ, கொஞ்சம் செழிப்பில் நல்லா ஆயிட்டு நல்ல லைஃப்பில் இயேசு தொட்டாங்க, இந்த மாதிரி லைஃப்பில் மாறிக்கிறாங்க. வாழ்க்கையை மாறிக்குது, ஃபினான்ஷியல் மாறிக்குது, ஃபிசிக்கல் மாறிக்குது. எனக்கு அந்த ஆசை. என்றைக்குமே அப்பாங்க புள்ளிங்க நல்லா இருக்கிறவன் ஆசைப்படுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு கிடைச்சிக்கிற அப்பா நான் நல்லா இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாருப்பா. கண்டிப்பாக அது மாற்றம் நான் 100% சொல்லுவேன். ஒரு வயிற்றுச்சல் பார்த்ததில்லை, ஒரு பொறாமை பார்த்ததில்லை. நல்ல துணி போட்டுக்கும் போதெல்லாம் ஒரு பேட் கமெண்ட் அடிக்குவார். என்னப்பா, அப்படியே நீ ஒரு காஃபி ஷாப் போனீங்கன்னா யாரோ ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் வந்த மாதிரி இருக்கிறீங்க. ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு மீஷோவில் 200 ரூபாய் ஷர்ட் ஆர்டர் பண்ணி போட்டு போய்க்கோம். இன்னும் வந்து அத்தை கூட எங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். நல்லா இருக்குதுப்பா, கட்டிங் பண்ணுறீங்க, அது என்ன பப்பாய் கட்டிங் மாதிரி இருக்குது, நேராக வந்து இப்படி எங்கேயோ பட்டம் போகுது, நல்லா இருக்குதுப்பா, ஒரு நல்ல பிளேசர் போடு அப்படின்வார். கார் நல்ல கார் வாங்கிக்கோ, லோக்கலெல்லாம் வாங்காத. ஒய்ஃபு குழந்தை அம்மாங்களெல்லாம் இட்டுன்னு போவேன். எங்கன்னா டச் ஆனால் கூட கார் ஓடினோம், உள்ள இருக்கிறவங்க யாரும் ஓடியக்கூடாது. He thinks in such a way that I have to be safety. உங்கள் சொந்தக்காரர் அப்படி இப்போ நல்லா இருக்கிறாங்க பார்க்குறாங்க. சிஸ்டர், நீ ஒரு கார் வாங்கிட, ஒரே ஒரு செயின் போட்டிருங்க உங்க கழுத்துல போதும். சாட்டிங்களா? அந்த கண்ணு ஆட்டோமேட்டிக்கா போவோம் பாருங்க. அதே நீங்க அதை வாங்கி போய் உங்க பாஸ்டர் கிட்ட, உங்க நல்ல தகப்பனா இருந்தாருன்னா நீ போய் உங்க பாஸ்டர் கிட்ட கொடுத்து பாருங்களேன். என்ன சொல்லுவார் தெரியுமா? இன்னும் நல்லா வாங்கி போடுவாரு. ஓய், நல்லா கையை தட்ட, அப்பதான் உனக்கு கிடைக்குமா. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ட்டு ஆண்டவரே நினைக்கும் போது பாஸ்டர் ஐயா நினைக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். என்ன ஆகணும்னு அவரே சொல்லிட்ட, நான் என்னத்துக்கு ஒன்று வந்து ஸ்டாப் பண்ணணும்? கரெக்டா இல்லைங்களா? God wants Brother Charles to be blessed, and if a pastor says that you have to be cursed, he is not a pastor. He is uncle, சித்தப்பா அவரு.
உங்கள் பெரியப்பா சித்தப்பாலாம் நீங்கள் என்ன ஒரு துணி வாங்கினீங்கன்னா சந்தோஷப்பட்டாங்கன்னா நல்ல சித்தப்பா. அப்படியே கொஞ்சம் எதுதான் ஸ்மெல்லு வாடகை வர மாதிரி இருந்துச்சுன்னா சொத்த அப்பா. சித்த அப்பா இல்லை, உள்ள சொத்த அப்பா. அதுக்கு தான் சர்ச்சில் கூட யாருன்னா நல்ல துணி போட்டு வந்தா சந்தோஷப்படுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, உனக்கேமா வைத்தறிச்சல் கிடைக்கலன்னு அட்ரஸ் சொல்றேன், வாங்கிக்கோங்க. ஹலோ, நல்லா இருக்கட்டும். லாவெண்டர் கலர் நல்லா இருக்குதுமா? லாவெண்டர் தானே இந்த கலர், நல்லா இருக்குது. இட் லுக்ஸ் குட் ஃபார் யூ. ஆமென், ஹalleluya. பைபிள் சொல்லுது the first thing you have to give priority to God. This is how you honor God, man. பிரதர், நீங்க வர்ஷிப் பண்ணலாம், பாட்டு பாடலாம், கை தூக்கலாம், பிரேயர் பண்ணலாம், மெசேஜ் கொடுக்கலாம். நான் பாக்கெட்ல இருக்கிறது எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சீங்கன்னா, பிரதர் சிஸ்டர்ஸ், I want to tell you, you're already been fallen from God. You don't have trust on God that God will lead you. And I will tell you, come with me. I will challenge and show you. No graduate, no office, no company, nothing. ஜெபம் பண்ற, செய்ய வேண்டியதை செய்யற, சத்தியத்தை கீழ்படுகிற, தர வேண்டியதை தானா தராரியா. ஹல்லேலூயா. நீங்களாம் கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், நானும் அப்படித்தான் நினைச்சுவேன். ஆனா எப்படி தருவார்? இதெல்லாம் எப்படி தருவார்? 2 கார் இருக்குது, 3 இருக்குது, அடுத்த வருஷம் இன்னும் 2 ஆகும். உங்களுக்கு நான் ஏன் பிள்ளைங்களுக்கு தரப்பா? எங்க சர்ச்சில் யாருன்னா பிள்ளைங்களாம் எங்க ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக இருக்கிற பிள்ளைங்க ஓட்டுட்டோம் காரு, என் கூட கனெக்டாக இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் தரேன். எடுத்து ஓட்டு, ஃபார்ச்சுனர் ஃபாஸ்ட்டாக ஓட்டு. Obeys my voice is their possession. What belongs to father belongs to the sons and daughter. Amen, hallelujah. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்களும் வாங்குவீங்கம்மா, வர ஒரு நாள் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. பட் ஃபர்ஸ்ட் காட். போன சர்வீஸ் மெசேஜ் கொடுத்து ரொம்ப பேர் ஸ்கேனர் வந்து கேட்டாங்க. கம்பல்சரி நான் ஒரு ஸ்கேனர் என்ன பண்றேன், 4 பக்கம் போடுறேன். சர்ச்சுக்கு வரும் போதெல்லாமா ஸ்ட்ரிக்டா சொல்றேன், ரிக்வெஸ்ட் கூட பண்ணல, ஸ்ட்ரிக்டா சொல்றேன். உங்களெல்லாம் பாக்கெட்ல காந்தியோட வாங்க. ஏன்னா இது ஏன் குடும்பம், அதுக்கு தான் உரிமையா சொல்றேன். யாரோ புதுசா யாரோ வரல, ஸ்ட்ரிக்டா சொல்றேன். உங்களுக்கெல்லாம் தேவனை கண்ணப்படுத்தணும்னு வாங்க. உங்க காணிக்கையில இவ்வளவு நாள் சர்ச்சு ஓடல, ஆனா இதுக்கு மேல உங்க லைஃப் நல்லா ஓடணும்னா இப்படி வாங்கன்ற. நீங்க மேல போனா கண்டிப்பா இப்படி வாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்க, கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிக்கிற கொரிந்தியர் முடிஞ்சிடுச்சு. Of course, I don't mean you by giving you make life easy for others, hard or for yourself. I only mean that there should be some equality right now. You have plenty and can help those who are in need. Hallelujah. What do you give to church? Is to bless your brothers and sisters. Is to bless your father. Is to bless your whole family who is in need. Who is in need. அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க சண்டே நல்லா ரெடி ஆகிட்டு வருவாங்க, உங்கள்கிட்ட வந்து அவங்க கஷ்டத்தை என்ன பண்ணிக்க மாட்டாங்க. ஒருவேளை என்கிட்ட சொன்னாங்கன்னா நம்ம எல்லாருடைய காணிக்கையை சேர்த்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம். எனக்கு ஒரு கம்யூனிட்டி ரொம்ப இஷ்டம், ராஜஸ்தானில் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டது முந்தானாச்சு. இந்த ஆட்டோமொபைல் ஷாப் வைக்குவாங்களா அவங்களாம். அவங்களுடைய கம்யூனிட்டியில் என்ன தெரியுங்களா, யாரும் ஏழைப்பட்டவங்களாவே இருக்கக்கூடாதான். யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஏழைப்பட்டவங்களே இருக்கக்கூடாதான். யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அந்த கம்யூனிட்டிக்கு என்னவா, ரொம்ப பெரிய அசிங்கமா, அவன் கடவுளுக்கே ரொம்ப அசிங்கம்ன்றாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் பெரிய ஆள் வந்து சப்ளை பண்ணுவாங்க இந்த ஆட்டோ பார்ட்ஸுங்கெல்லாம், இந்த பைக் இதெல்லாம். நீங்க பாருங்க, ரொம்ப பேர் அவங்க தான் இருக்குவாங்க, இந்த ராஜஸ்தான்காரங்க தான். ஏன் தெரியுமா, அவங்க கம்யூனிட்டியில் பேசுவாங்களா, என்னன்னு பேசுவாங்கன்னா, இன்னைக்கு ஏன் அவங்க வந்து ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்குவாங்களாம். அப்போ இவர் சொல்வாரா, பெரியவர் இல்லை உங்கள்கிட்ட காசு இல்லை, ஓகே எல்லாரும் என்ன பண்ணலாம், ரைஸ் பண்ணலாம்.
எல்லாரும் ஏன்ச்சு அவருக்கு ஒரு கடை வாங்கி கொடுக்குவாங்களா? வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுக்குவாங்களா? யாருக்கு 20% இன்கம் வந்துருக்குதோ அவர் வந்து அந்த பிஸ்னஸ் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி 15% அவர் கொடுத்து 5% இவங்களுக்கு தருவாராம். இவங்களுக்கு பிரான்ச்சோ 2 மாறிடுச்சு, சேலம் ஆயிடுது. அவங்களும் என்ன ஆயிட்டாங்க? அவங்களும் பிளெஸிங்காக மாறிட்டாங்க. நான் சொல்றேன், கிறிஸ்டியானிட்டியில் பேரே வராது, கிறிஸ்டியன்களாம் காசுக்கு வராங்கன்ட்டு. இன்னொரு பேர் நம்ம எடுத்துன்னு வரல, கிறிஸ்டியன்ட்ட வந்தா தாயா காசே வரோன்ட்டு. அல்லேலூயா. கிறிஸ்டியன்களாம் நம்ம போல இயேசு பேரை போய்கிட்டே இருந்து காசுக்காகலாம் நம்ம போல, நம்ம காசு கொடுக்கிறவர்களை கர்த்தர் மாற்றணும். நம்ம சர்ச்சில் யாருன்னா வீடு இல்லைன்னா வருவீங்களா? பார்க்கலாம், இருங்க பார்க்கலாம், கை தூக்க பார்க்கலாம். நம்ம சர்ச்சில் யாருக்காவது ரெண்ட் பே பண்ண முடியலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வருவீங்களா? வெரி குட். மேரேஜ் பண்ணோன்னா பெரிய அமௌண்ட்டெல்லாம் கேட்க மாட்டேன். பி ரெடி டு கிவ். நீங்க கொடுக்கலன்னா ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுருவோம் உங்களை. யூ ஷுட், பிகாஸ் தே ஆர் ஆர் ஃபேமிலி. நம்ம குடும்பம் அவங்களாம். ஆமென், அல்லேலூயா. இயேசுவே சொல்றாரு, எல்லாம் ஒன்னா சேர்ந்த பிறகு தான் இயேசப்பா வந்து இறங்குறாரா. நம்மலாம் ஒன்னா சேர்ந்த பிறகு தான் இயேசுவே இறங்குவார். அப்புறம் சர்ச்சில் ஏழைப்பட்டவங்க யாருனாக்க வாங்களா? கஷ்டம்னு போய் ஆண்டவர்கிட்ட அழுவாங்களா? ஏய் கஷ்டம்னா என் சர்ச்சுக்கு வாயா, எங்க இயேசப்பா மாத்துறாருன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பெரிய ஆசை அதுதான், என் சபையில ஒருத்தரும் ஏழையா இருக்கக்கூடாது. பரிசுத்தம், 2வது இந்த வறுமையை துரத்தணும் யாரும். ஏன்னா ரொம்ப அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. நேற்று கூட மது அந்த வீடியோ போட்டுருந்தில்ல, பாவம் அந்த வீடெல்லாம் இடிச்சிட்டுக்கிறாங்க. கேஜி ஹல்லியில் சடனாக வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்களா, வீடு இடிச்சிட்டாங்களா. இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க யாருக்குன்னா அந்த மாதிரி இடிச்சிட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணணும்? சமாதானம் வரட்டும், சமாதானம் வரட்டும். உங்களுக்கு வந்துடுச்சு, அவங்களுக்கு எங்கே வரும்? அந்த கிறிஸ்டியன் நம்ம கிறிஸ்டியன் எல்லாம் இல்லை. நம்ம கிறிஸ்டியன் எல்லாம் எப்படி தெரியுமா? எல்லாம் ஒன்னா நிக்கணும். அவங்களுக்கு 1னா 10 பேரை இறங்கி வந்து வேலை செய்யறவர்கள். ஆற்றப்பட்ட சபையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம சர்ச்சில் அனாதியா வரணும். ஆனா இங்க வரும்போது எனக்கு பெரிய குடும்பத்தை இயேசு கொடுத்திருக்கிறாரு சொல்ல. உலகத்துல தள்ளப்பட்டவனா இருந்தேன், ஆனா இங்க வந்து கர்த்தர் எனக்காக. எனக்கு ஒரு சபை இருக்குது, எனக்கு ஒரு ஊழியக்காரர், எனக்கு ஒரு கடவுள் இருக்கார், எனக்கு நீ அண்ணன் தம்பிகளை இயேசு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர்களை வைத்து தான் தேசத்தை அசைக்க போகிறார். நம்ம சின்ன சபையா இருந்தாலும் ஸ்டாண்டர்டா இருக்கணும், குவாலிஃபைடா இருக்கணும், குவான்டிட்டியா இருக்கக்கூடாது, குவாலிட்டியா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் வரணும் முன்னாடி, கண்டிப்பா வந்தே ஆகணும். நீங்க நம்ம சர்ச்சோட ரூல்ஸ் அது. எங்க ஊழியக்காரர் எனக்கு கத்து கொடுத்தது, அவங்க சபையில என்ன தெரியுங்களா, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா எடுத்துன்னு வந்து மினிஸ்ட்ரி பண்றதுக்கு வந்தார் ஒருத்தர். நைட் 2 மணிக்கு வெளியே போனார், அவ்வளோதான். சிக்னல்ல நிலைக்கும் போது ஒரு கார் வந்து இடிச்சிட்டாரு. காலில் போயிடுச்சு, அடிச்சு அடிக்கி நல்லா சம்பாரிச்சிருந்த ஒரு மனுஷன். எங்க பாஸ்டர் என்ன பண்ணா தெரியுமா? 13 லட்சம் கொடுத்தாரு. 13 lakhs he gave to him and he said, first நீ நல்லா பண்ணாரு. நான் 13 லட்சம் வேணும் தான் சம்பாரிச்சுக்குவேன், ஆனா உன்ன மாதிரி ஆள் நான் திரும்பி சம்பாதிக்க முடியாது. அவங்க ஃபேமிலியில எல்லாம் சொன்னாங்க, பாத்தியா நீ சர்ச்சுக்கு போயிட்டா இப்படி ஆயிட்டேனாங்க. டாக்டருங்க எல்லாரும் சொல்லிட்டாங்களா இவர் காலே ஃபுல்லா எடுத்துடணும்ட்டு. ராவும் பகலும் சர்ச்சில் இருந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணி, நாங்களும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அவருக்கு ப்ரேயர் பண்ணி எல்லாம் எவ்வளோ முடியுதோ காசெல்லாம் போட்டு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து மறுபடியும் திரும்பி கர்த்தர் வர வைத்தார். சாவர வரைக்கும் அவர் அதுதான் சொன்னாரு, நான் சாவர வரைக்கும் என் சபையை நான் மறக்க மாட்டேன். சபை வந்து வாழ்றதுக்காக வரலமா, எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்காக தான் வந்தது. அதுக்கு தான் நீங்களை காணிக்கை போடுன்றேன். உங்கள் காணிக்கை வச்சு நான் வாழணும்னு அவசியம் இல்லை. எனக்கும் நான் நினச்சேன்னா வேற மாதிரி என் லைஃப் நான் வாழலாம். உங்களுக்கு நான் 1000 மட்டுங்க டேலண்ட் இருக்குது. எனக்கு ஒரு நாளில் போனால் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற டேலண்ட் என் கர்த்தர் கொடுத்துக்கிறார். அதனால விட்டுட்டு ஏன் நான் உங்கள்கிட்ட வசனத்தை பேச வர தெரியுமா? We are not behind your money, we are behind your கஞ்சூஸ். உன் கஞ்சத்தனத்தை உடைக்கணும். உன் பக்கத்து இருக்கிற அக்கா தங்கச்சி யாரெல்லாம் எங்கள் சர்ச்சுக்கு வரீங்களோ, நம்ம சர்ச்சில் யார் வீட்டுக்கு போனாலும் ஒருத்தர் ஏழையை நம்ம அதுக்கு தான் நான் எந்த வீட்டுக்கு போனாலும் எது இல்லைன்னு தான் கேட்குவேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம சபைக்கு வருவங்க யாருமே எதுவுமே இல்லாத இருக்கக்கூடாது, எல்லாமே இருக்கணும் அவங்க வீட்டில். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வாங்கி தரணும்னா என்னால் ஒண்டிய முடியுமா?
உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை பிரதர், நான் வந்து பார்க்குறேன், ஆனால் எனக்கு ஒரு மனசுக்கு இது வாங்கி கொடுக்கணும்ட்டு. அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்தா ஒரு ஃப்ரிட்ஜ் என்ன, இந்த மாதிரி 10 பேர் வந்தால் 10 ஃப்ரிட்ஜ் எடுத்துடலாம். அப்போ இவர் சர்ச்சை மறுக்குவாரா? ஏய், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதுப்பா, நான் கீழே விழுந்தா தூக்குற ஒரு JCSS உனக்கு எதுயா, அது போதும். இந்த சபை கண்டுக்காத சபை இல்லை, கண்ணும் கருத்தா வளர்க்கிற சபை இது. சத்தியத்துக்கு விலகி பண்ண மாட்டோம், சத்தியத்துக்காக நிற்கிறவங்க நாங்களாம். நாங்கள் சர்ச்சை கட்டல, உங்களை கட்ட வந்துக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருந்தா நாங்கள் நல்லா இருந்த மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ எவ்ரிவன் ஷுட் கம். இன்னைக்கு ஒருத்தருக்கு யாருக்கோ வேலை போயிடுச்சு, அவங்க வீட்டில் அவங்க தான் மெயின் ஹெட்டாக இருந்தாங்க, ஒரு தூண்டாக இருந்தாங்க, இன்னைக்கு வேலை போயிடுச்சு, என்ன பண்ணும்? கம்யூனிட்டி எல்லாரும் வாங்க, எல்லாம் 10,000 20,000 போடுங்க, கையில் கொடுத்து சொல்லுங்க, 5 மாசம் வேலை கிடைக்கிற வரைக்கும் வந்து ஊழியம் பண்ணு. வேலை கிடைச்ச பிறகு நீ இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை பண்ணிடணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டாங்க, எல்லாம் விட்டுட்டு வாங்க. இப்போ பிரதர் பிரதாப்க்கு மேரேஜ்க்கு இது இல்லை, மேரேஜ் பண்ண எவ்வளோ பேருக்கு ஆசை மேரேஜ் பண்ண பிரதாப்? பாவம் துரத்துறோன்றதுல எவ்வளோ. He is serving God. He needs that honor. கரெக்ட் இல்லைங்களா? கல்யாணத்துக்கு என்ன தருவீங்க? பொக்கே தருவீங்களா? மேலே தாக்குவேன், பொக்கையில் அப்படியே துரத்துவேன். இந்த மாதிரி கஞ்சூசில் நம்ம சர்ச்சு வாசல்ல கூட வரக்கூடாது. பா சீதன ஏய் கோல்டு போடணும், கோல்டு போடணும். என்ன போடணும்? நவீன் கோல்டு போடுவார், சீதனாரு கோல்டாக மாட்டிட்டாரு. சும்மா இருந்தாருன்னா சீதனத்தில் விட்டுக்கலாம், அவரை வந்து மாட்டினார். நீங்களே என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டு புள்ள தானே, பாடினாப்லே இல்லைங்களா? இவ்வளோ வருஷம் பாடும் போதெல்லாம் உங்களுக்கெல்லாம் how do you do his marriage? அவர் ரொம்ப ஆசை குதிரை மேலே உட்காரணுன்ட்டு. அவன் வீட்டில் யோசிச்சிடணும், ஏய் நான் இருந்தா கூட இந்த மாதிரி கல்யாணம் கட்ட மாட்டாரா, கர்த்தர் இது இந்த மாதிரி செய்தாரா? அந்த மாதிரி சமயத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அந்த மாதிரி குடும்பத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Don't be stingy. இப்போ பிரதர் பிரதாப் பாடுறாரு, அதனால நீங்க பாடுறீங்க. நாளைக்கு இந்த பாப்பாக்கு மேரேஜ் ஆகுது, இவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. Come on, let's do that. இந்த கம்யூனிட்டி டிஃப்ரெண்ட். இதுல எப்படி இருக்கும்? நான் இதுல ஒருத்தர் கூட பிச்சைக்காரனே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யாருன்னா ஷேக் பண்ண முடியுமா நம்ம சர்ச்சை? அதுக்கு தான் சொல்றேன், நல்ல சர்ச் இருந்துச்சுன்னா ஆடு வளரும், கசாப் காடா இருந்துச்சுன்னா பாஸ்டர் வளருவார். எங்களை கர்த்தர் வளர்த்துட்டுக்கிறார், நாங்கள் நல்லாங்கிறோம். I will directly tell you, if you don't give me offering also, if you don't give me tithe also, my God will lead me. I am such kind of a challenger. நான் காசுக்கெல்லாம் சலாம் அடியாதுவேன். I don't calculate that money. I respect only my God. I respect souls. ஆத்மாங்களுக்கு நான் மரியாதை தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சோஷியல் சர்வீஸ் பண்ண மாட்டேன் நான், அது கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நான். ஏன்னா நான் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் கம்பளி வாங்கி போய் கொடுத்தேன். இங்கே ஒருத்தர் நார்த் இந்தியனில் வந்தார், பெருசாக ஒரு டெம்போ ஃபுல்லாக வாங்கி போயிட்டேன். பாவம் எல்லாரும் பண்ணியில் இருக்கிறாங்கன்ட்டு மராத்தால் போய் அவர்கிட்டே ரிட்டர்ன் வித்துட்டு இருக்கிறாங்க. வாவ், வாட் அ வண்டர்ஃபுல் மேன். 3 நாள் விட்டு போய் கேட்குறேன், என்ன சார் போடல அப்படின்னா, அவரு கம்பளி வாங்கினர்கிட்ட இன்னொரு 5 வாங்கி போயிட்டு பனார்கட்டில் கொடுக்கலான்னு பிளான் போட்டுருந்தேன். அவர்கிட்ட போய் கேட்டா, போய் நீங்கள் யாருக்குண்ணா ஏழை போட்டுங்களுக்கு கொடுத்தியா? ஆமாம், எல்லாம் ரிட்டர்ன் வந்து வித்துட்டு போயிட்டாங்க. போய் சி அப்போ தான் ஆண்டர் நினச்சேன், சரிப்பா யார் ஏழைன்னு ஃபர்ஸ்ட் கண்டுக்கிறேன், அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் உங்கள் குடும்பத்தை பாருன்றாரு. இயேசுகிட்ட வந்து சொல்றாரு, இதோ உன் தாயின்றாங்க. என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க, தேவ சித்தத்தை. அப்போ நீங்கெல்லாம் யார் சித்தத்தை செய்ய வந்துக்கிறீங்க? அப்போ இதுதான் உங்க ஒரிஜினல் ஃபேமிலி. இதுதான் நீங்க கண்ணீர் விடும் போது உங்களுக்காக நிற்கும். வேறங்கெல்லாம் கண்ணீர் விடும் போது சொன்ன பத்தியா. ஆனா இதெல்லாம் அப்படி இல்லை, உங்களை தோல்த்துக்கும். உண்மையான கிறிஸ்தவர்கள் உடைக்கும் போது ஒருத்தரை தூக்குவார்கள். ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் யுவர் ஃபேமிலி.
ஐசக் இருக்கிறார். ஐசக் wants a bike. He is very struggling. You people as a family, what you have to do? சும்மா வந்து பிக்கப்பட்டோம் உடைக்கப்பட்டோம் ஐடியா விட்டு சுண்டல் சாப்பிட்ற மாதிரி இதை எடுத்து சாப்பிட்டு போகக்கூடாது. பிக்கப்பட்டனா எடு பாக்கெட்ல, அவருக்காக நீ கொடு. இதுதான் பிக்கப்பட்டது. உங்க சம்பாதனை அவருக்கு கொடுக்கறதா பிக்கப்பட்டது. பிரதர் சார்ல்ஸ் இப்படி இருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம். கம் ஆன் பிரதர்ஸ், யூ ஷுட் கம். ஒரு குழந்தை நல்லா படிக்குது நம்ம சர்ச்சில், ஆனா ஃபீஸ் கட்ட காசு இல்லை. இது எல்லாமே இங்க தான் ஆரம்பிக்குது தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் பேக் எண்ட்ல என்ன வேலை எங்குதுன்னு. நீங்க நினைச்சுக்கிறீங்க பாஸ்டர் கோல்டு வாங்கி போட்டாரு, வெளியில் போட்டாரு, வீடியோல யாருன்னா அப்புறம் வெளியில் வாங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. கார் வாங்கிட்ட மென்டல் கார் வாங்கி பல வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கார், அது சர்ச்சு போகும்போது 6 வருஷம் ஆகுது. நாங்க எங்களை வாழ்றதுக்காக வாழ வரல, இது நிமித்தமா நம்ம சர்ச்ல இருக்கிறவங்க வாழலாம். ஆமென், அல்லேலூயா. பிரமிளா சிஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது அவங்க பேக்கை திருடின்னு போயிட்டாங்க. உள்ள இருந்த தாலி செயின் காண போயிடுச்சு, அவங்க போன் காண போயிடுச்சு. எங்க வரும்போது சர்ச்சுக்கு வரும்போது அவங்கள கேட்டு பாருங்க. ஒரு கஷ்டத்துல எனக்கு ஃபோன் பண்ணாங்க. டிட் ஐ ஹெல்ப் யூ ஆர் நோ சிஸ்டர்? யாரும் கொடுக்கல, இது கடவுள் கொடுத்திருந்து, அதனால அவங்களுக்கு அந்த கடவுள் ரீச் பண்ண வச்சார். இது தாயா கடவுள் வாங்க செய்யுங்க கொடுங்கன்றாரு. இது வச்சுக்கிறதுக்காக கொடுன்னு கேட்கல, இதை பிச்சு கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் கூப்பிட்டார். அதுக்கு தான் சர்ச்சுக்கு எப்போ வந்தாலும் come with offering. Come with, first is your Bible, it's to change you, and the second one is which is being changed you is your offering. உன்னை சேஞ்ச் பண்றதுக்கு முத அடியாலமே உங்க காணிக்கை தான். Amen. Come with a good offering, brother, and God wants to open doors for you. He will open it. I will challenge and tell you, வெளியே திறக்கிறாரோ இல்லையோ எந்த வழியில நான் கர்த்தர் திறக்க வர. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன போன மாசம் நான் ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்றேன். போன மாசம் ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு எனக்கு ஆக்சுவலி வந்து அப்போ ஒரு 8,000 rupees எனக்கு கேஷ் வேணுமா இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. சடனாக இமீடியட்டாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. எதுவுமே ஆகலை, சரி ஜஸ்ட் ஹோல்டில் விட்டுருந்தேன், லெட்ஸ் சே அப்படின்ட்டு. பிஸ்னஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு. அப்புறமா ஒரு பிரதர் என்னை மீட் பண்ணி அவர் கால் பண்ணார். பிரதர் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் சர்ச்சுக்கு வந்து வாங்க பிரதர், எப்போனா வாங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஃபோன் பண்ணிட்டு சொன்ன, பிரதர் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆண்டவர் ஏவுறாரு, உங்களுக்கு ஒரு ஆஃபரிங் அனுப்புங்க 4,000 rupees அனுப்பிச்சு. சர்ச்சுக்கே வர அவரை ஊழியம் பண்ணிங்கிறாரு. கொடுக்கணும்னு நினச்சா பிரதர், உங்கள் வீட்டிலேருந்து கொடுக்கணும்னு இல்லை, தேர்ட் பர்சன் மூலியமாக கூட காத்துறவங்க உங்கள் வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். அதெல்லாம் டோர், உனக்கு தெரியாத டோரை கர்த்தர் திறக்குவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஒருத்தருக்கு பர்த்டே, அவங்க துணியே இல்லாமல் இருக்கிறாங்க. பிரதர் வெளியே வரல. யூ நோ வாட் our team did? We collected everything. எல்லாரும் ஒரு gift வாங்கணும். கிஃப்ட்னா இந்த கேக்கு பண்ணுக்கு நல்லா இல்லை, காந்தி we collected. இன்னைக்கு அவர் இல்லை, அவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவர் வந்தாரு, we did a best offering to him. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதுல ஒரு காணிக்கை எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுத்துங்கிறார். Wow, whatever you get you do in the மாதிரி he did it. பத்தியா, யாருக்கு அந்த மாதிரி உள்ள இருக்கிறத கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். Why you will not know how God will lead your life, ma? I will challenge and tell you, my life is been led by my God. Hello. Amen, hallelujah. Try to honor him, ma. கொடுக்க வரும்போது கூட அப்படியே நத்தனா வெட்டாலா வராதிகம்மா. பார் ஓனர் கோல்டு கத்தியை கொடுத்துட்டு பேர் கூட சொல்லாத போய் நம்மனா காணிக்கை கவரில் பேர் எழுதுறோம். அங்கே காணிக்கை டப்பா தான், பேர் இல்லை, அட்ரஸ் இல்லை, நம்பர் இல்லை. போட்டியா திரும்பி பார்க்காத என்ன பண்ணு போயினேரு. அதுக்கு கூட போய் போட்டு போயினேங்கிறாங்க. எனக்கு பாஸ்டர் பேர் சொல்லணும், என்னை பேரை விட்டு கூப்பிடணும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், திருப்பதிக்கு போங்க, கற்றுக்கங்க, இங்கே வாங்கன்ற. அவங்க ரொம்ப பெஸ்ட்டாகிறாங்க. பேர் புகழெல்லாம் எதிர்பார்க்காம கர்த்தருக்கு தராங்க. ஆமென், அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்குமா உயிர் இருக்கிற வரைக்கையா. இன்னைக்கு 35 வயசு வாலிப மாடி மேல இருந்து உக்காந்து இருந்து விழுந்து செத்துட்டாயா. இருக்கும் போதே ஃபாஸ்டா பண்ணுங்கம்மா. மினிஸ்ட்ரி ரீச் அவுட்ட போயிட்டு
இன்னைக்கே தொடப்படட்டும். இன்னைக்கு ஒருத்தர் சர்ச்சுக்கு ஏன் வர முடியல, நான் வேலையில மாட்டின்னுக்கிறேன், கூப்பிடலாம் அவங்கள. பாப்பா என்னத்துக்குப்பா ப்ராப்ளம், உனக்கு நல்ல ஊழியம் பண்ணியிருந்தாங்க, வா, ஏன் பிரச்சனை இல்லை, எனக்கு வீட்டில் ஃபேமிலியில் எவ்வளோ சேலரி, 15,000, வா நான் தரேன், ஊழியம் ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு எல்லாம் காரணமே நீங்களும் நானும் தான். ரொம்ப பேர் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இதனால கஷ்டத்தோட உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்தோன்னு நினச்சிக்கங்க, ஒரே மாசத்துல அவன் ராஜ்யத்தை இடிச்சு ஓடிச்சிடலாம். ஆமாம், நல்லேலூயா. அப்போ உங்களுக்கு 20,000 ரூபாய் சேலரினா 1000 ரூபாய் கொடுக்காதீங்க. எவ்வளோ கொடுக்கணும்? 2000 ரூபாய். அது ஆண்டவர் சொன்னது 1%. If you love more God, don't be in 1%, be in 5%, be in 9% as well as. அதில் கை வைக்காதீங்க, வேற எதுலன்னா கை வைங்க, இதில் வைக்காதீங்க, இன்னும் பிரச்சனை ஆரம்பிக்கும். உன் கடமே தீராது. எழுதி தர, நீ கடன் மேல கடன் வாங்க. காரணம் என்னன்னா பாதுகாப்பு இல்லை, ப்ரொடெக்ஷன் இல்லை. நீங்க நினைக்கிறேன் நானே சம்பாரிச்சு நானே பண்ணல, ஒன்றும் இல்லை. உங்க சரீரத்தை ஒரு டச் ஆச்சுன்னா நான்ன்றது போயிடுச்சு, பன் ஆயிடுவீங்க. அப்புறமா நான்ன்றது போய் பன் ஆயிடும். நம்ம செய்ய முடியாது, எல்லா கர்த்தர் தான் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. யாரோ ஒரு நம்ம சர்ச்சில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஊழியத்துக்கு கஷ்டப்படுறாரு, வேலை கஷ்டம், அவர்கிட்ட ஒரு வண்டி இல்லை, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? பிரதர் ஸ்டீவன், உங்க புது வண்டி என்ன பண்ணிடணும்? குத்துடணும். குத்துருவீங்களா? பார்த்துக்கோங்க, சொல்ல வாயில வரல பாருங்க. ஆனால் குறுக்குவீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? குத்துருவாரு. நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், யாருன்னா வண்டியிலாச்சு. Come on brother, let's build a strong relationship church. Amen, hallelujah. ஒரு நம்ம சபையில் இருக்கிறவங்க தெரியாத குடும்பம் மாதிரி போகக்கூடாது, எல்லாரும் பழகுன ஒரு ஃபேமிலியா. कैसा हो आपका फैमिली सिस्टर, बहुत दिन देखा, अच्छा हो? நம்ம சர்ச்சில் அவங்க இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க அவங்களெல்லாம், आपका लाइफ कैसा है? बहुत अच्छा है, खाना है, घर है, कपड़ा है, தூக்கம் है, தூக்கம். வரும்போது எப்படி வந்தாங்கன்னா கஷ்டத்துல வந்தாங்க. சபை ஹெல்ப் பண்ணிச்சிங்களா உங்களுக்கு? இந்த சர்ச் ஹெல்ப் பண்ணாங்களா? ப்ளீஸ் டெல் them. We are a partaker of someone's pain, man. We are not celebrities. உன் அடிக்கு நாங்களும் ஒருத்தர் தூண்டா நிற்கிறது தான் இந்த சபையை வச்சிருக்கிறார். மன அத்தான் சொல்கிறேன், கல்யாணத்துக்கு கூட போவாதாயிடுங்க, சாவுக்கு மட்டும் போவாதாவாதீங்க. கல்யாணத்துக்கு போகலாம் கூட கேட்க மாட்டாங்க, சாவுக்கு போகலன்னா தான் ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதுக்கு தான் சாவுக்கு போங்க, அப்போ தான் நம்ம திமிருங்க அடங்கும், நம்ம கிட்ட இருக்கிற கொல்புங்க அடங்கும். ரவாஸ் பௌத்த கிறிஸ்டியனுக்கு பௌத்த ரவாஸ் 30-40 சம்பாரிச்சாலே போதும், டாப்பா கொழுப்பு ஏறிடுது. கதவு ஒரு அளவுக்கு தான் திறக்கும், ஸ்டாப் ஆயிடும் அப்புறமா. ஏவே அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆசைப்படுகிறேன்? Amen, hallelujah. It's such a beautiful God we worship, man. அப்போ சர்ச்சில் யாருன்னா அனாதையாக இருக்குவாங்களா? நம்ம சர்ச்சில் ஃபீலிங்காக இருப்பாங்களா? எனக்கு யாரும் இல்லை பார்க்கலன்ட்டு. சாப்பாடு இல்லைன்னா யாருக்கு அடிக்குவாங்க ஃபோன்? அப்போ எனக்கு அடிக்குவாங்கல்ல, அடிக்கிட்டோம், பரவாயில்ல. நம்ம ஃபேமிலியாக இருந்தால் என்ன பண்ணணும்? அப்போல்லாம் ஹெல்ப் பண்ணணும், 2000 ரூபா கொடுக்கணும், ஹெல்ப்பும் பண்ணணும், ரேஷன் வாங்கி போடணும். இன்னொன்று கூட சொல்கிற பாருங்க, நம்ம சர்ச்சில் இப்போ யாரும் ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு இல்லை, நம்ம சர்ச்சில் எல்லாமே இப்போ ஸ்டவ்வு எல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறோம். நீங்கள் ரேஷன் வாங்கும் போதெல்லாம் இங்கே ஒரு வீடு இருக்குது, பிரதர் நீங்கள் என்ன ரேஷன் லிஸ்ட், ரைஸு, கோல்டு வினர். நாங்கள் பியூராக தான் சாப்பிட்றது, வேறு எந்த ஆயில் சாப்பிட்றதில்ல. நாங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லாங்க முடியும். பிரதர் பிரதாப் நல்ல எண்ணெயோட ஆரோக்கியமாக சாப்பிட்டா தான் பாட்டு நல்லா பாட முடியும். நீங்கள் எதுனா ஒரு பெஜார் ஆயில் வாங்கி வந்தீங்கன்னா அவர் வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகிடும், பாட்டு ராங் ஆகிடும் அப்புறமா. ஸோ இந்த வீடுக்கு ரேஷன் வேணுமா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சிஸ்டர் டேரனோட மம்மி சூப்பர் ரைஸ் வாங்கி கொடுத்தீங்க சிஸ்டர், காட் பிளெஸ் யூ, நல்லா இருங்க. எண்ணெய் ரைஸ் எல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. உங்கள் லவ் அண்ட் ஜாய் அண்ட் ஃபுட், எங்கள் ஃபுல் டீமே என்ன பண்ணிக்கிறோம் இன்னைக்கு அழகாக லெமன் ரைஸ் சாப்பிட்றோம். எங்கே வெளியே போவோம், கூட்டு குடும்பமாக முட்டை கொள்ளும் பண்ணுறோம். எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? இதெல்லாம் இந்த குடும்பமும் இருக்குதுன்னு நினைச்சு வாழுங்க. உங்க வீடியோ கர்த்தர் கட்டுவார். உனக்கு தெரியாத கதவுகளை கர்த்தர் திறப்பா. உனக்கு தெரிஞ்ச கதவு அல்ல, உனக்கு தெரியாத கதவுகள். ஆமென், அல்லேலூயா.
எங்க நான் தைரியமா போய் சொல்லிட்டு வரீங்க, யாரும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஏசுகிறார், எனக்குன்னு கர்த்தர் சபை கொடுத்துக்கிறார், அவங்க பார்த்துக்குவாங்க. நான் செத்தா கூட எனக்கு பாக்ஸ் வாங்கி கொடுக்குருவேன் என் சபைக்கு. இருக்கிறோமா இல்லையாம்மா? அம்மா நீங்களாம் பார்த்து ஆளை விட்றா எப்பான்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வரலன்னா கண்டிப்பாக அடிக்குவோம் ஒரு ப்ரேயரு. நான்லாம் ரொம்ப டேஞ்சரா, நான் போனால் பேயே ஓடுதுன்னா திரும்பி வானா கூட திரும்பி வரும். உஷாரா இருங்க, விட மாட்டேன் நான், ரொம்ப டேஞ்சர் நான். என் குடும்பத்துக்கு வேட்டு வச்சா விட்டுருவேண்ணா, இல்லையா? இல்லையா பிரதர் சாம்? நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம், பண்ணிடலாம், பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் லைஃப் செட்டில் பண்ணிடலாம். அப்பாக்கிற நல்லையிலோயா ஒரே ஒருத்தர் அந்த மாதிரி அங்கே அடியிலேருந்து வாழ்க்கையிலேருந்து கஷ்டத்துலேருந்து வெளியே வரும்போது நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், சாவுற வரைக்கும் எல்லாருக்கும் செய்வாங்க அவங்களாம். அந்த மாதிரி யூனிட்டியாக இருங்க. கிறிஸ்டியானிட்டியில் அந்த மாதிரி ஒரு பிரிவினை வரக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் தைரியமாக ஃபோன் பண்ணலாம் எல்லாருக்கும், என்னான்ட்டு பண்ணிட்டோமா வாண்டாங்களா? நீங்கள் பார்த்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுற பார்த்தா. ஆமென், அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் வேலை இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? வேலை போயிட்டு சம்பாரிச்சு வாடகை கட்டணும், ரேஷன் வேணும். கரெக்டா சிஸ்டர்? கானா சோனா அத்தான் ஹிந்தியில் தெரியுது, அவ்வளோதான். அது ரெண்டும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். சர்ச்சுக்கு டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகும், சிம்பிள். அவங்க லைஃபும் நல்லா ஆயிடுச்சு, ஊழியமும் நல்லா ஆயிடுச்சு. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் சந்திச்சேன், அவர் பெரிய இயேசு, அந்த இயேசு எனக்கு ஒரு சபையை கொடுத்தார், நான் இப்படி இருந்தேயா, இன்னைக்கு எனக்கு கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமாயா? எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? அதான் சொல்றேன், நம்ம சர்ச்சை விட்டு போனோன்னா கூட நல்ல சர்ச்சுக்கு போயிடுங்க, நல்ல சர்ச்சுக்கு போங்க. நானே சொல்றேன், 3 கதவு வச்சுக்கிறேன், நல்ல சர்ச்சுக்கு போங்க, நல்லா வாழுங்க. இல்லைன்னா தான் எனக்கே ஃபீலிங், மறுபடியும் ஆண்டவர் ஆடுங்க பக்ரீத்துக்கு போயிட்டுக்குது, மார்க்கெட்டுக்கு சேலுக்கு போயிட்டுக்குதுன்னு ஃபீல் பண்ணுவேன். நல்லா இருங்க. We love you to be happy. So that we have been taken the Bible. நம்ம அதுக்கு தான் பைபிள் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால அந்த கடவுளுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ சர்ச்சில் யாருக்காவது ஏதாவது ஒன்றுனா வருவோமா, வர மாட்டோமா? கூகுள் பே ஓப்பன் ஆகுமா? பேட்ரி லோனா சார்ஜரோடு வருவேன். யாருன்னா என்கிட்ட பேட்ரி லோ பிரதர், வீட்டில் இருக்கிறேன்னா அங்கேயே இருக்க, சார்ஜர் எடுத்துன்னு வரேன். நினைப்பேன் வேண்டாம் சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப கிரிமினலாக யோசிக்கிறேன். பவர் பேங்க் எல்லாம் போயிடலாம், பவர் பேங்க், சார்ஜரு. ரொம்ப பேசினாங்கன்னா ஜென்ரேட்டரை வாங்கி போயிடலாம் வீட்டில். கரெக்டாக நான் போட்டுக்கோ. இப்போ கஞ்ச தானே பண்ணா, ஜீசஸை லவ் பண்ணுறேன்னு போய் சொல்லிடுறேன். எல்லாம் என்ன சொல்றாங்கடா, சிலுவையை தூக்குற ஆண்டவர். எங்க மலைக்குது இப்போ தூக்குறதுக்கு? கொல்கத்தா மலை எதனாகுதா? எது மலை? இதுதான் மலை. எது மலை நினைக்கிறீங்க? இதுதான் மலை. மற்றவர்களுக்காக நீ சுமக்கிறது மலை. ஹல்லேலூயா. யாருக்காக இந்த சிலுவையை சுமந்தார்? உங்களுடைய பாடு, உங்களுடைய அவமானம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய பாவத்துக்காக கர்த்தர் சுமந்தார். அவருடைய பிள்ளை நீங்க மாற்றம் எப்படி சுமக்காம இருக்க முடியும்? சுமக்கிறது இதுதான். எங்க சர்ச் பிரதருக்காக நான் சுமக்குவேன், எங்க சிஸ்டருக்காக நான் சுமக்குவேன். எங்க சர்ச்ல ஏழையே இருக்கக்கூடாதியா, வறுமையே இருக்கக்கூடாது. ஆட்டோவே இல்லை பிரதர்ன்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணலாம்? 10,000 ரூபாய் போட்டா என்ன பண்ணலாம்? ஒரே நாள் ஆட்டோ இருக்கு. சொல்லலாம் பிரதர், இனிமேல் என்ன பண்ண, ஆட்டோலேயே ஊழிய பண்ண ஒரு 100 பேர் சர்ச்சுக்கு கிட்டணும். அதுக்கு மேலே அவர் பண்ணுறாரோ பண்ணுறதுலேயே நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளை நம்பி கர்த்தர் நம்மளுக்கிட்ட யாருன்னா ஒருத்தர் அனுப்புனா யாரையும் வெறுமையாக அனுப்பக்கூடாது. இது இப்படியாப்பட்ட சபை, இது எங்களுடைய ரூல்ஸ் கர்த்தர் கொடுத்துக்கிறது. எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க இந்த சபைக்காக? ப்ளீஸ் கம் வித் அன் ஹானரிங் மேன், ப்ளீஸ் கம். ரொம்ப சர்ச், நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க கப்பல்ஸுங்கெல்லாம், யங்ஸ்டர்ஸுங்க, ரொம்ப ஃபேமிலியில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுங்கிறாங்க. நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நல்லா வந்து நம்ம சபைக்கு வர பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது, அவங்களும் நல்லா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் அப்படி உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து